பிள்ளைகள், திருச்சபை மக்கள் உங்கள் யாவருக்கும் இரட்சகர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு இந்த நாட்களில் நிற்பது எனக்கு பெரிய சந்தோஷம். எனக்கு திருமணமாகி ஒரே ஒரு மனைவியும் 2 பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பன், ஒரு நல்ல ஜெபிக்கிற தாயார், அவர்களுக்கு பிள்ளையாக நான் பிறந்ததினால் நான் பாக்கியவான். என்னுடைய தகப்பனாரும் திருச்சபையின் போதகர். எனக்கு ஒரே ஒரு சகோதரன், என்னுடைய தம்பி. அவரும் ஒரு 2 திருச்சபைகளுக்கு அவர் போதகராக இருக்கிறார். நாங்கள் தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை என்கிற ஒரு பட்டணத்துக்கு அருகில் செம்பனார் கோயில் என்கிற ஒரு கிராம பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை குடும்பமாக செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேதாகம பள்ளி ஊழியமும் இருக்கிறது. ஊழியர்களை உருவாக்கணுங்கிற பாரத்தோடு எனக்கு 2 பிள்ளைகள், 2 பேரையுமே நான் ஊழியத்திற்காகத்தான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். நிறைய பேர் என்னை பார்த்து கேட்டிருக்கிறாங்க, 2 பிள்ளைங்களையுமே ஊழியத்துக்கு கொடுத்துட்டீங்களே, 2 பேரையுமே கொடுத்துட்டீங்களா அப்படி கேட்டிருக்காங்க. ஏன் 2 பேரையும் கொடுத்தீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன், 2 பேரை தான் கொடுத்தாரு. இன்னும் ஒரு 2 கொடுத்துருந்தாருன்னா நான் ஃப்ரான்ஸில் இருந்திருந்தா இன்னும் 2 கூட டெவலப் பண்ணியிருக்கலாம் போல். இன்னும் ஒரு 2 கொடுத்துருந்தாருன்னா அதையும் நான் ஊழியத்துக்கு தான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்போது ஒரு இடத்துல ஒரு பாஸ்டர் நான் பிரசங்கம் பண்ணும்போது இப்படி இந்த சாட்சியை சொன்ன உடனே அவர் என்கிட்ட முடிஞ்ச உடனே கேட்டார், அவங்க கிட்ட கேட்டிங்களா அப்படின்னு. அதாவது என் பிள்ளைங்க கிட்ட கேட்டிங்களா அப்படின்னு. எனக்கு புரியல. அப்போ நான் சொன்னேன், அவர்களை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு என் பிள்ளைகள்கிட்ட நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நான் வேத கலாச்சாரத்தில் தான் வாழவும் வளரவும் விரும்புகிறேன். ஈசாக்க பலியா ஒப்புக்கொடு அப்படின்னு ஆபிரகாமிட்ட தான் சொன்னாரே ஒழிய ஈசாக்கு கிட்ட பெர்மிஷன் கேட்டு மலைக்கு கூட்டு போ, அவன் வந்தான்னா கூட்டு போ, அவன் ஒப்பு கொடுத்தான்னா அழைச்சிட்டு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. கூட்டு போ, போட்டுரு அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். அப்போது என் பிள்ளைகளை தேவன் தான் எனக்கு கொடுக்குறாரு. மனைவி பிரசவிச்சதுக்கு பிறகுதான் என் பிள்ளை யாருன்னு எனக்கு தெரியும், பிள்ளை யாருன்னு தாய்க்கு தெரியும். ஆனால் அந்த பிள்ளை யார், அவன் எப்படி வளர போகிறான், அவன் என்ன இந்த பூமியில் சாதிக்க போகிறான், அது எல்லாத்தையுமே உலக தோற்றத்துக்கு முன்னமே அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். அப்போது அவனை வளர்க்க வேண்டிய உத்தரவாதத்தை தான் பெற்றோர் கையில் கர்த்தர் கொடுக்கிறாரே ஒழிய நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் யார் மேலையும் எவருக்கும் உரிமை இல்லை, இயேசுவை தவிர. ஒருவேளை பிரான்ஸில் யூரோப்பில் வேற மாதிரி கலாச்சாரமாக இருக்கலாம், பிள்ளைங்க மேலே பெற்றோருக்கு உரிமை இல்லை அப்படின்னு. வேதத்தின்படி யார் மேலேயும் யாருக்கும் உரிமை இல்லை. நாம் எல்லோரும் கர்த்தருடையவர்கள், அவருக்குரியவர்கள், அவருடைய ஆளுகைக்குரியவர்கள். அதில் மூத்தவன் வேதாம கல்லூரி முடிச்சுட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் பைபிள் காலேஜ் முடிச்சிட்டான். அதில் கூட எனக்கு ஒரு சுயநலம், அவன் திடீர் பாஸ்டர் ஆகிறத நான் விரும்பலை. எனக்கு திடீர் பாஸ்டர்கள் மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஆமாம், ஏன்னா உலக வேலைகளுக்கு படிப்பு, அனுபவம், பயிற்சி அப்படின்னு என்னென்னமோ எதிர்பார்க்குறாங்க. இது ராஜாவுக்கு செய்கிற மகா பெரிய வேலை.
அதனால் பொசுக்குன்னு பாஸ்டர் ஆகிறதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. அதுக்கு ஒரு உருவாக்கம் இருக்கணும். அது வேதாம கல்லூரி மட்டும் பத்தாது. அந்த மூளை அறிவோடு அவன் பிரசங்கிச்சு ஊழியம் செஞ்சுட்டா சரி வராது. ஒரு ஊழியனா அவன் பக்குவப்படணும். அப்போது ஏன் கூட அது இருந்தா டேடி அப்படிங்கிற ஒரு அந்த டைப் இருக்கும். எங்கள் அப்பா தாத்தா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அதனால் இன்னொரு இடத்துல அவன் இருக்கணும், வேற ஒரு ஊழியக்காரருக்கு கீழே அவன் இருக்கணும். அப்போ தான் உருப்படியாக எந்திக்க வேண்டிய நேரத்தில் எந்திப்பான். ஆமாம், உருப்படியாக சில வேலைகளை செய்வான். கீழ்ப்படிதல் வரும், பய உணர்வுகள் வரும், தாழ்மை வரும், ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை கற்றுக்கிடுவான்னு ஒரு பாஸ்டருக்கு கீழே அவனை விட்டுருக்கிறேன். 2 வருஷமாச்சு அவன் அந்த திருச்சபையில் அந்த பாஸ்டருக்கு கீழே. நிறைய பேர் என்னை பார்த்து கேட்பாங்க, என்ன நீங்கள் போய் உங்கள் பிள்ளைய அங்கே விட்டுருக்கிறீங்க, உங்ககிட்ட இருந்து அவன் கற்றுக்கக்கூடாதா அப்படின்னு. தோத்துறான். அதிகமாக பேசி என் ஆபத்தில் தள்ள முயற்சிக்காதீங்க, ஆவியானவர் என்னை நடத்துகிறபடியே நான் போகிறேன்னு சொல்லிடுவேன். ஆமாம், அதனால் அவன் பெங்களூரில் ஒரு பாஸுக்கு கீழே அசிஸ்டண்டாக உடன் ஊழியனா 2 வருஷத்துக்கு மேலே இப்போ அங்கே தான் இருக்கிறான். சின்னவன் தோதுரம் கல்லூரியில் இந்த வருஷம் 3ஆம் ஆண்டு படிக்கிறான். அவனுக்கு ஒரு சின்ன ஆசை, நான் ஊழியத்துக்கு வரக்கு முன்னாடி இந்த மீடியா சம்மந்தமாக நான் கற்றுக்கொள்ளுகிறேன், அது ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்குமேன்னு கேட்டான். அதனால் 3 வருஷம் விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னு இந்த மீடியா கோர்ஸ் எடுத்து படிக்கிறான். இந்த வருஷம் ஃபைனல் இயர் சென்னையில் தான் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் அவன் படிக்கிறான். இந்த வருஷம் முடிக்கிறான். அடுத்த வருஷம் அவர் ஆட்டோமேட்டிக்காக பைபிள் காலேஜுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் 2 வருஷம் எங்கேயாவது போவார் தோத்துறான் உருவாக்கத்துக்கு. அப்புறம் அவர் வருவார். இப்படி நாங்கள் குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நான் 92 ரட்சிக்கப்பட்டேன். அந்த வருஷமே கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சார். ஆண்டவருடைய ஊழியத்திற்கு என்னை நான் அர்ப்பணித்தேன். 4 வருடம் வேதாம கல்லூரி நான் படித்தேன். அதற்கப்புறம் நான் படித்து முடிச்சுட்டு வந்த உடனே எனக்கு எங்கேயாவது ஒரு பட்டணத்தில் போய் ஊழியம் செய்யணும்னு ஆசை. எங்கள் அப்பாவுக்கு கீழே வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ஏன்னா இன்றைக்கி அவருக்கு வயசு 81, இப்போவே நல்லா ஆக்டிவாக தான் இருக்கிறாரு. அப்போ நான் எதுக்கு அவருக்கு அசிஸ்டண்டாக இருக்கணும்? அப்போது நான் சொல்கிறது 97 அந்த மாதிரி டைமில். இப்போ என்ன வேறு இடத்துக்கு அனுப்பிச்சிங்கன்னா நான் அங்கே போய் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவனே அப்படின்னு ஒரு ஆசை. பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்து நான் என்ன செய்யணும்னு ஒரு 21 நாள் ஃபாஸ்டிங் ஜெபம் பண்ணுறேன். 20 நாள் பதிலே இல்லை. பல முறை அவர் அப்படி தான் இருப்பார் தோத்துறான். ஆமாம், 21ஆவது நாளும் போய்கிட்டு இருக்கு, ஒரு ஆன்சரும் இல்லை. அப்புறம் நான் ராத்திரி 10 மணிக்கு சொல்கிறேன், நாளையிலேருந்து என்னால் ஃபாஸ்டிங்கை கண்டினியூ பண்ண முடியாது, காலைல நான் சாப்பிட்ருவேன், வேணும்னா இந்த ராத்திரியோட ராத்திரியாக என்கிட்ட பேசிடுங்க. நான் 21 நாள் வெயிட் பண்ணிட்டேன் தோத்துறோம், நீங்கள் பேசிடுங்க அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணுறேன். அன்னைக்கு இரவு ஒரு சத்தம், உங்கள் அப்பா கூட இருந்துருன்னு. எங்கள் அப்பா கூட இருக்க வேணாம்னு தான் 21 நாள் உபவாசமே போட்டிருக்கேன். வேற ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா உங்கள் அப்பா கூட இருந்துருன்னாரு. எங்கள் அப்பாட்ட போய் சொன்னோன்னு எங்கள் அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம், அசிஸ்டண்ட் சிக்கிட்டான் நமக்கு அப்படின்னு. 10 வருடங்கள் எங்கள் அப்பாவுக்கு நான் அசிஸ்டண்டாக அவர் கூடவே இருந்தேன். இன்றைக்கும் நான் அவருக்கு அசிஸ்டண்ட் தான் தோத்துறான். அந்த ஊழியத்தில் அவருக்கு கீழே நான் 10 வருஷங்கள் இருந்தேன். அப்போது அது ஒரு கிராமம். பகலெல்லாம் ஜெபம் பண்ணுவேன், பகலெல்லாம் பைபிள் படிப்பேன். சாயங்காலம் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு கிராமத்துக்கு நானே போயிடுவேன். அப்போ சபையில் கொஞ்சம் ஜனங்கள் தான். நான் எப்பொழுதுமே எதை செஞ்சாலும் நல்லா செய்யணும்னு நினைப்பேன். பாட்டு பாடினா நல்லா பாடணும், ஆராதிச்சா நல்லா ஆராதிக்கணும், ஆமீன் சொன்னால் கூட அதை நல்லா சொல்லிடணும், கை தட்டினா நல்லா தட்டணும், பிரசங்கிச்சா நல்லா பிரசங்கிக்கணும், கொடுத்தா நல்லா கொடுக்கணும், உழைச்சா நல்லா உழைக்கணும். ஏன்னா நான் ஆராதிக்கிறவர் நல்லவர், அப்படி பழகிட்டேன். அதனால்
அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே நான் இருந்த காலங்கள்லேயே நான் பிஸியாகவே இருப்பேன். எங்கள் தாலுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் நிறைய கிராமங்கள் இருக்கும். அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு எனக்கு தெரு பிரசங்கம்னா உசுறு. அதனால் நான் எல்லா தெருக்கள்லையும் நின்று பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அந்த கிராமங்களில் நூற்றுக்கணக்கான கிராமங்கள், அதில் நான் தெரு பிரசங்கம் பண்ணாத கிராமங்கள் கிடையாது. யாராவது சர்ச்சிலேருந்து வருவாங்களான்னு பார்ப்பேன், அழைச்சிட்டு போவேன். யாரும் இல்லையா, நான் ஒரு ஆளாக போயிடுவேன், நான் மட்டும் போவேன். ஆமாம், வாலிப நாட்கள் போய் நான் பாட்டுக்கு சத்தம் போட்டு கத்துவேன், டாக்ஸ் எடுத்து ஊழியம் செய்வேன். ஆண்டவர் ஊழியங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். நான் உட்காந்து அழுவேன், ஜெபம் பண்ணுவேன். ஏதோ ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். அப்போ ஆண்டவர் என் கூட பேசுவார். whenever I read my Bible, எப்பொழுதெல்லாம் நான் வேதத்தை வாசிக்கிறேனோ எனக்கு ரிவைவல் 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 அப்படின்னே பேசுவார். அது ஓமைகளாக இருக்கலாம், அது மிராக்கிள் ஸ்டோரியாக இருக்கலாம், அது ஓல்ட் டெஸ்டமென்ட் ஹிஸ்டரியாக இருக்கலாம். எத்தனை நாம் படித்தாலும் எழுப்புதல் வரப்போகுது, எழுப்புதல் வரப்போகுது, ஒரு பெரிய அறுவடை வரப்போகுது, என்னுடைய வருகை சமீபம், அதுக்கு முன்னால் ஒரு பெரிய அசைவு வரப்போகுது, அப்படியே பேசுவார். அந்த எழுப்புதலில் உனக்கு ஒரு பங்கு வச்சிருக்கேன். எழுப்புதலுக்கு நான் முன்குறித்திருக்கிற சபைகளுக்கெல்லாம் உன்னை தூக்கிட்டு போவேன், அங்க நான் உன்னை நிறுத்துவேன். பெரிய பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்றவங்களோடலாம் நான் உன்னை கனெக்ட் பண்ணுவேன். என்னால் அதை நம்பவே முடியாது. ஏன்னா நான் இருக்கிறது எங்கள் ஊரை ஸ்மார்ட் ஃபோனில் ஜூம் பண்ணி தேடினாலும் சிக்காது, அப்படி ஒரு சின்ன குட்டி கிராமம். அதனால் என்னால் அதை நம்பவே முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் எழுதி வைப்பேன், எழுதி வச்சுட்டே இருப்பேன். அந்த வாரம் சர்ச்சில் அதை பேசுவேன், ஆண்டவர் எனக்கு சொல்கிறதெல்லாம் பேசுவேன். எங்கள் சர்ச்சில் வயசான தாய்மார் தான் நிறைய பேர். சிலர் தூங்குவாங்க. தூங்குற நீ என்னை பார்க்கணும்னு ஏங்குவ, ஒரு நாள் கூட சிக்க மாட்டேன் நான். கர்த்தர் என்னை ஊர் ஊராக கொண்டு போகிறாரு, தேசங்களுக்கு தூக்கிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லுவேன். கூட்டம் முடிஞ்சு வெளியில் போய் ரொம்ப தான் ஓவர் தோத்துறேன், 30 பேர் 40 பேர் இருக்கும், இவரை ஊரெல்லாம் கொண்டு வாரான், மைக்கு கிடச்சா என்ன வேணாலும் புழுகிறது அப்படின்னு 10 கிழவி பேசிக்கிறோம். அந்த 10 கிழவியில் ஒரு கிழவி என் கிழவியாக இருக்கும், தோத்துறேன். நாங்கள் ஆளை செட் பண்ணி வச்சுருப்போம், தோத்துறோம். எங்களுக்கு நியூஸ் வந்துடும், எனக்கு அடுத்த வாரம் அதுக்குன்னு ஆப்ரேஷன் நடக்கும், தோத்துறேன். சர்ச்சில் நான் அந்த 10 வருஷம் இருந்த நாட்களில் அடிக்கடி ஆண்டவர் 7 நாள் 21 நாள் 40 நாட்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லுவார். பிரேயர் மூடிலே இருக்கும் சர்ச்சு. ஒரு முறை 40 days எங்கள் தமிழ்நாட்டுக்காக, அங்கே இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்காக, அடுத்த 40 days இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்காக, அடுத்த 40 days உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களுக்காக. சர்ச்சில் ஃபுல்லாக சார்ட் போட்டுருவேன், மேப் போட்டுருவேன், எல்லா தேசங்களையும் சொல்லி ஜெபம் நடக்கும். ஒவ்வொருத்தையும் ஒரு தேசத்தை கொடுத்துருவேன். சபை வளர ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு தேவ கிருபையில் ஒரு 25-30 கிராமங்கள்ல இருந்து மக்கள் எங்க சர்ச்சுக்கு வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு சாட் போட்டு கொடுத்துருவேன். அம்மா மாட்டெல்லாம் சொல்லுவேன், ராத்திரி எத்தனை மணிக்கு நீ எந்திரிச்சாலும் கியூபா 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 அப்படின்னா என்ன பாஸ்டர் அப்படிங்கும். அது ஒரு தேசத்தோட பேர். உனக்கு அந்த தேசம்தான். எப்போ பார்த்தாலும் நீ கியூபா கியூபா கியூபான்னே சொல்லிட்டு இருக்கணும். அதை ஆசீர்வதிக்கிறேன், அதை ஆசீர்வதிங்க, அந்த கியூபாவினுடைய அதிபரை ஆசீர்வதிங்க, அங்கே இருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க, அந்த தேசத்தை ரட்சிங்க, இப்படின்னே சொல்லணும். அவங்களுக்கு எல்லாம் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். ஒரு ஆளுக்கு ஜமைக்கா, ஒரு ஆளுக்கு ஜப்பான், ஒரு ஆளுக்கு தோத்திரம், ஈக்குவடாரு கினி தோத்திரம், அப்படிமே சிரிக்கும் கிளவியெல்லாம் தோத்திரம், சொல்லு ஈக்குவடாரு கினி அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் தேசம். 10 வருஷம் முடிஞ்சிச்சு. ஆண்டவர் பெருசு பெருசாக சொல்லுவார், எழுதி வச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் அந்த வட்டத்துக்குள்ளே தான் இருந்தேன்.
2007 கர்த்தர் என்ன வெளியில தூக்க ஆரம்பிச்சார். ஏன்னா எங்க அப்பா அவருக்கு அசிஸ்டன்ட்னு ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாருன்னு என்னை வெளியில போவே விட மாட்டாரு. நான் பைபிள் காலேஜ் படிக்கிற நாட்கள்லேயே என்னோட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க சர்ச்சில் இருக்கிற மீட்டிங்ஸுக்கு என்னை இன்வைட் பண்ணுவாங்க. அப்போது நான் கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக சொல்கிறேன், ஃபஸ்ட் இயர் பைபிள் காலேஜில் படிக்கும்போதே என் பேர் நோட்டீஸில் போட்டு பிரிண்ட் ஆகி காலேஜுக்கு வந்துட்டு 93. அப்போது எங்கள் பிரின்ஸிபல், ஏண்டா நாங்கள் ஆயிரக்கணக்காக செலவு பண்ணி கல்கத்தாவில் செராம்பூர் யூனிவர்சிட்டியில் நாங்கள் எம்டிஹெச் படிச்சிருக்கிறோம், எங்கள் பேரை கூட ஒருத்தனும் நோட்டீஸில் போட்டதில்லை, நீ இன்னும் வருஷமே உருப்படியாக முடிக்கல, உன் பேர் நோட்டீஸ் இல்லையா அப்படிம்பாங்க. உங்களுக்கு வைத்தறிச்ச பொறாமை அப்படின்னு சொல்லுவேன், ஏன்னா நாங்கள் ரொம்ப க்ளோஸாக பழகுவோம். அதனால் என்ன எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அவங்க கிறிஸ்மஸ் லீவு, சம்மர் வெக்கேஷன் எல்லாம் அவங்க சர்ச்சஸில் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்தோடனே அதே மாதிரியே என்னை எல்லாரும் கூப்பிடுறாங்க. எங்கள் அப்பா, டேய் உன்னை என் கூட இருக்க சொல்லியிருக்கிறாரு, ஆனாலும் நீ எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்ட்டார். அதனால் எங்கள் அப்பா, அம்மா, என்னுடைய மனைவி, சர்ச்சு, என் மக்கள், என்னுடைய எல்லை, இதுக்குள்ளே என்னுடைய ஊழியம் 10 வருஷம் போயிடுச்சு. யாரு கூடயும் கான்டாக்ட் கிடையாது. ஆனால் 2007 1ஆம் தேதி நான் இப்படி 6 நடத்திட்டு இருக்கிறேன். 12 மணி உள்ள என்ட்ரு ஆகிறோம். ஒரு சத்தம் கேட்குது, என் வேலை வந்தது அப்படின்னு எனக்கு ஒரு சத்தம். சரி, ஏதோ இந்த வருஷம் ஆண்டவர் செய்ய போறாரு போலன்னு மக்களை உற்சாகப்படுத்தி நான் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதை எனக்குன்னு நான் எடுத்துக்கல. 3ஆம் தேதி காலையில் 6 மணி எங்கள் அப்பா என்னை கூப்பிடுறாரு. அவங்க ரூம் அந்த பக்கம், எங்கள் ரூம் இந்த பக்கம், நடுவில் ஒரு ஹால். ஆமாம், உடனே வேகமாக ஓடி வர்றேன். அழுதுகிட்டே வர்றாரு. முட்டி போடு முட்டி போடு முட்டி போடுனாரு. எனக்கு புரியல. காலைல 6 மணிக்கு முழங்கால் போட சொன்னார். தலையில் கை வச்சார். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இவனுக்கான வேலை வந்துட்டுன்னு சொல்றீங்க, இவனை ரிலீஸ் பண்ண சொல்றீங்க. கர்த்தர் உன்னை தேசங்களுக்கு அனுப்ப போறாராம், உன்னை ஆயிரங்களுக்கு ஆசீர்வதிக்க போறாராம், உன்னை ரிலீஸ் பண்ண சொல்றாரு. அதனால நான் உன்னை ரிலீஸ் பண்றேன்றார். அப்பதான் எனக்கு புரியுது 1ஆம் தேதி நமக்கு தாண்டா சொல்லியிருக்கிறாருன்னு. இப்போ எனக்கு புது பிரச்சனை என்னன்னா, எனக்கு யாரு கூடயுமே பழக்கம் இல்லை. ஏன்னா இங்கே இந்த வட்டத்துக்குள்ளே நான் முடங்கிட்டேன். இப்போ போய் ரூமுக்குள்ள போய் அழுகிறேன் பயங்கரமா. எனக்கு நல்ல டோர்ஸ் ஓப்பனாக இருந்த காலத்தில் இந்த அப்பாவும் பூட்டி வச்சுட்டாரு, நீங்களும் பூட்டி வச்சுட்டீங்க. இப்போ 10 வருஷமா நான் இங்கே கிடந்துட்டேன். எனக்கு எங்கேயுமே போக மாட்டேன், யாருமே எனக்கு தெரியாது. சர்ச் ஊழியத்தில் பிஸியாக இருப்பேன். இப்போ நீ புறப்பட்டு போனா நான் எங்கே போவேன், எனக்கு யாருமே தெரியாத என்ன. சிரிச்சுக்கிட்டே ஒரு ஆன்சர் பண்ணார் ஆண்டவர், எனக்கு எல்லாரையும் தெரியும். நீங்க பேசி பழகி பாருங்க, ஐயோ அவர் மாதிரி தமாஸ்கார் யாருமே கிடையாது, எனக்கு எல்லாரையும் தெரியும்னாரு. நான் தேவ நாமத்துக்கு மகிமையா சொல்றேன், அந்த வாரமே என்னை வெளியில கர்த்தர் தூக்குனாரு. அதாவது 2007 வருஷம், அந்த வருஷம் ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்கா அப்படி மீட்டிங்ஸ் வெளில போவேன். 2008 இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மீட்டிங்ஸ் இல்லாமல் எந்த வாரமும் இருந்தது இல்லை. ஒரு பலிபீடத்தை கூட நான் நேற்று சொன்ன மாதிரி முயற்சிக்கவே மாட்டேன், ட்ரை பண்ணவே மாட்டேன். பாஸ்டரையா கூட இங்கே இன்வைட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இன்னொரு 2 வாரம் இருக்கிற மாதிரி தோத்துறோம். வேற யாராகிலும் தெரியுமா, வருமா, போகுமா, மற்றவங்களும் அங்கேயும் சொன்னாங்க. அது என்னுடைய அழைப்பு இல்லை. நான் பெத்தேலுக்கு அழைக்கப்பட்டிருக்கேன் பிரான்ஸில். நான் போவேன், பெத்தேலுக்கு வார்த்தையை சொல்லுவேன், நான் கிளம்பிடுவேன். இருக்கிறீங்களா? இன்னொரு முறை நான் பிரான்ஸுக்கு வரணும்னா என்னை ஆண்டவர் கொண்டு வருவார். என்னை ஆண்டவர் தான் கொண்டு வரணும். எனக்கு இந்த சைடு ரூட்டு முயற்சிக்கிறது, யாராவது கூப்பிடுவாங்களான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, நான் பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன், அது நான் செய்கிற மிகப்பெரிய தவறாக யோசிப்பேன். நான் அவருடைய வேலைக்காரன், என்ன அவர் நடத்தணும், என்ன அவர் இயக்கணும், அவ்வளோதான். இருக்கீங்களா?
அப்படி இத்தனை ஆண்டுகள் என்ன மகிமையா பரிசுத்த தேவன் நடத்துறார். என்னுடைய சாட்சியை எப்பொழுதுமே அழைக்கப்பட்ட இடத்துல அந்த சண்டே சொல்றது வழக்கம். அதனால் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டேன். நான் ரட்சிக்கப்பட்ட சாட்சியை சொல்லலை. ஆமாம், இன்றைக்கி எனக்கு நேரம் இருக்குமான்னு தெரில. யூடியூப்பில் என்னுடைய சாட்சிகள் இருக்குது, நீங்கள் வேணால் பார்த்துக்கங்க. ஏன்னா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்லணும். தோத்திரம் சொல்ல வேண்டியதை சொல்லணும். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அவர் பட்சபாதம் உள்ளவர் இல்லை. உங்கள் எல்லாரையுமே ஒரு மிகப்பெரிய திட்டத்துக்கு அழைச்சிருக்கிறார். நான் முத நாள் சொன்னதான், அந்த கிரவுண்டில் ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை நெருங்கி 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 போனால் நம்ம மேலே படுற பிரகாசத்தின் அளவு அதிகமாயிட்டே இருக்கும். கடைசி காலம், இயேசுவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லைங்க. என்னை யாரும் தூக்கி விடலைங்க, தூக்கி விடணுங்கிற அவசியமும் இல்லைங்க. அவர் பிரசன்னம், அவரோடு இருக்கிற உறவு 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 உறவுன்னு நின்னம்னா, நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ நீங்க பிரகாசிச்சுட்டே இருப்பீங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டுட்டே இருப்பீங்க, நீங்க உயர்ந்துகிட்டே இருப்பீங்க. ஊழியம் நிறைய நடக்குது சார், ஊழியம் நிறைய நடக்குது சார். ஆனா அவர் இருதயம் கடத்தப்படுறதுக்கு ஆட்கள் ரொம்ப கொஞ்சமாக இருக்காங்க. இந்த பிரான்ஸ் தேசத்தில், இந்த பாரிஸில், இந்த பெத்தேல எனக்கு ஒன்று தெரியும் சார். நான் யூரோப்புக்கு வருவேன்லாம் எனக்கு தெரியும். நான் யூஎஸுக்கும் போவேன், எல்லா கண்ட்ரிஸுக்கும் நான் போவேன். ஏன், நான் இந்திய தேசத்தின் பாராளுமன்றத்தில் கூட பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குல்ல? I need to preach the word of God in the parliament. That's my desire and destination. அந்த நாள் சீக்கிரம் வரும். அதுக்கு நீங்கள் ஆதாரம் கேட்டிங்கன்னா நிறைய சொல்லுவேன். ஒரு யோசேப்பை பார்வோனுக்கு முன்னால் நிறுத்தினார், ஒரு மோசேயை பார்வோனுக்கு முன்னால் நிறுத்தினார், ஒரு தானியேலை சாத்ராக்க மேஷாக்க ஆபேத்நேகோவை நேபுகாத்நேச்சாருக்கு முன்னால் நிறுத்தினார், ஒரு பவுல ராயனுக்கு முன்னால் நிறுத்தினார். என்ன இந்தியாவின் பார்லிமெண்ட்ல நிறுத்துவார். என் பக்கத்தில் வந்தீங்கன்னா நான் பைத்தியம் இல்லையா சொல்லுங்க. நான் இயேசு மேலேயும் வசனத்தின் மேலேயும் பைத்தியம். அவரை நிரூபிச்சு காட்டிட்டு பரலோகம் போனோம். ஒரு சாதாரண வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு சாகவே கூடாது. அதனால தோத்திரம், இந்த கடைசி கால எழுப்புதல்ல உங்களுக்கு மிகப்பெரிய தேவ திட்டம் காத்திருக்கு. இல்லைன்னா பிரான்ஸில் முத என்ன பெத்தலுக்கு கூட்டு வர மாட்டார். என்ன பெத்தலுக்கு கூட்டு வந்திருக்கிறதுனால நீங்கள் ஏற்றுக்கங்க சார், ஏற்றுக்காமல் போங்க சார், நீங்கள் நம்புங்க சார், நம்பாமல் போங்க சார், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை சார். நீங்கள் பெரிய ஆட்கள் சார், நீங்கள் பெரிய திட்டத்துக்கான ஆட்கள் சார். இந்த சபை சாதிக்க போற சபை சார். இந்த சபை சரித்திரம் படைக்க போற சபை. தேசத்துல தேவ நாமத்தை மகிமையா உயர்த்த போற சபை. அல்லேலூயா சொல்லுங்க. தகப்பன் எங்களோடு பேசும். நம்முடைய சத்தம் ஒரு விஷயங்கள் உள்ளான மனிதனை உயிர்ப்பிக்கட்ட வார்த்தைகள், அதை தடை செய்ய எத்தனைக்கும் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. 1 சாமுவேலின் புத்தகம் அதனுடைய 2வது அதிகாரத்துக்கு வருவோம். 1 சாமுவேலின் புத்தகம் அதனுடைய 2வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தையும் 1வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரத்தின் வசனத்தை முதல்ல படிச்சிடறேன், அப்புறம் 2ஆம் அதிகாரத்தின் வசனத்தை படிக்கிறேன். 1:20-2:1. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு
சாமுவேல் என்று பெயரிட்டாள். 2:1. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். இந்த அன்னாள் சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா ஆண்டவர் ஒன்று சொல்றாரு, பெத்தேல பார்த்து சொல்றாரு, இன்னும் சில நாளில் ஒரு சாமுவேல், இன்னும் சில நாளில் ஒரு சாமுவேல். அதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, சாமுவேல குழந்தை பாக்கியம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. ஏன்னா இங்க வசனத்தின்படி பார்த்தா அப்படித்தான். எப்பொழுதும் வார்த்தையை 2 கோணத்தில் எடுத்துக்கணும். எழுதப்பட்ட அப்படியே எடுத்துக்கணும், ஆவிக்குரிய கோணத்தில் அதை எடுத்துக்கணும். அன்னாள் குழந்தைக்காக காத்திருந்தா, ஜெபம் பண்ணா, அழுதா, கலங்குனா, கண்ணீர் வடிச்சா. அந்த குழந்தைய கர்த்தரிடத்தில் கேட்டாள், ஜெபித்தாள், விண்ணப்பித்தாள். சில நாளில், இங்க வசனம் சொல்லுது, சில நாளில் அந்த சாமுவேல் அன்னாளின் கரத்தில் கொடுக்கப்பட்டான். இந்த பெத்தேல் இதுவரைக்கும் காத்திருந்தது, ஜெபித்தது, விண்ணப்பித்தது, கலங்கினது, கண்ணீர் விட்டது, ஏங்கினது, எதிர்பார்த்தது, எல்லாவற்றுக்கும் மேல இந்த பெத்தேலுக்கு தர வேண்டும் என்று பரலோகம் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தது. இன்னும் சில நாளில், இன்னும் சில நாளில் இந்த பெத்தேலின் கரத்தில் கொடுக்கப்பட போகிறது. இன்னும் சில நாளில், இன்னும் சில நாளில் சிறந்தது வருகிறது, சீக்கிரமாய் வருகிறது, சிருஷ்டிகரின் கரத்திலிருந்து வருகிறது. சிருஷ்டிகர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தது இன்னும் சில நாளில் வருகிறது. அன்னாள் கேட்டாள், அன்னாள் ஜெபிச்சாள்னு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த அன்னாளுக்கு சாமுவேலை கொடுக்கணுங்கிறது கர்த்தருடைய திட்டம். தாமதமானது. நான் அடிக்கடி சொல்லுவேன், தாமதம் என்றால் தரமாட்டார் என்று அல்ல. தாமதம் என்றால் தரமானது வரப்போகிறது என்று அர்த்தம். நம்ம லைஃப்ல ஏதோ ஒன்று தாமதமாகுதுன்னா தரமான ஒன்று, அல்லேலூயா, தகப்பனிடத்திலிருந்து தடைகளை எல்லாம் தாண்டி வெகு சீக்கிரமாய் வரப்போகிறது. அண்ணா லைஃப்ல தாமதிச்சுதான், தளர்ந்து போனாதான், அழுதாள் தான், கலங்கினாள் தான், ஜெபித்தாள் தான். ஆனா அவ எதை எதிர்பார்த்தாலோ அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஏற்கனவே தேவனுடைய திட்டத்தில் சாமுவேல் இருந்தான். சாமுவேல் இருந்தான். தேவன் சாமுவேலை பிளான் பண்ணி வச்சிருந்தாரு, ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு. வரலையே ஒழிய வச்சிருந்தாரு. ஹலோ, தரலையே ஒழிய வச்சிருந்தாரு. இப்ப சொல்றாரு, தோத்திரம், அவள் கர்ப்பவதியாகி அந்த சாமுவேலை பெற்றாள், பிறப்பித்தாள். அவளுக்காக அல்ல, ஆண்டவருக்காக. ஆமென் சொல்லுங்க. அவளுக்காக அல்ல சாமுவேல், ஆண்டவருக்காக, தேவராஜ்யத்துக்காக, இஸ்ரவேலுக்காக, தேசத்துக்காக, தேவ நன்மைக்காக, தேவ திட்டத்துக்காக, தேவனுடைய ஆதீன திட்டங்கள் நிறைவேற்றப்படும்படியாக அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்த ஒரு சாமுவேல் அன்னாளுக்கு கொடுத்த மாதிரி தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்த நன்மைகளை இன்றைக்கு ரிலீஸ் பண்றார். பெத்தேலுக்கு ரிலீஸ் பண்றார். பெத்தேலுக்கு ரிலீஸ் பண்றார். பெத்தேல் கையில கொடுக்கிறார். ஒரு சாமுவேல் வரான். பராக் பராக் ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பா, சிறந்தது வருது, சீக்கிரமா வருது.
எல்லாருடைய பிரமிப்புகளையும் தாண்டி வருது, எல்லாருடைய எதிர்பார்ப்புகளையும் தாண்டி வருது. அநேகரை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி ஒன்று வருது. கொடுத்தாலும் கொடுத்தாரு அன்னாளுக்கு. ஆத்தாடி, தான் முதல் பெயர் சபா வரைக்கும் அவன் தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. பெண்ணினாலே பெத்து போட்டுக்கிட்டே இருந்தாளா? அன்னாளுக்கும் ஒண்ணும் இல்லையா, அவ பெத்து போட்டுக்கிட்டே இருக்கா டஜங்கணக்கில். இருக்கட்டும், பெண்ணினாளுக்கு அம்பிட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? இப்ப அன்னாளுக்கு ஒன்று வந்துச்சு பாருங்க, இயேசு ரத்தம் ஜெயம். பெண்ணினாள் பெத்தது ஒன்னை பத்தி கூட தேசம் பேசின மாதிரி தெரியல. ஆனால் அன்னாள் பெத்து போட்ட அந்த ஒன்னை பத்தி இப்போ தேசமே பேசுது. தான் முதல் பெயர் சபா வரைக்கும் சாமுவேலை பத்தியும் பேசுது, சாமுவேலை பெத்து போட்ட அன்னாளை பத்தியும் பேசுது. நீங்க உலகம் பேசுகிற ஊழியமா சபையா இருப்பீங்க. தேசங்கள் பேசுகிற அறிகிற திருச்சபையா ஊழியமா பிரகாசிப்பீங்க. எனக்கு வேர்ட ப்ராஃபஸியா சொல்ல தெரியும், வசனத்தை தீர்க்க தரிசனமா சொல்ல தெரியும். எனக்கு ஒண்ணு தெரியும், அந்த தீர்க்க தரிசனம் மிஸ் ஆகாதுன்னு. அல்லையா சொல்லுங்க, இருக்கீங்களா? ஏன்னா அது வசனம், அது வார்த்தை. இன்னைக்கு தேவன் சொல்றார், இன்னும் சில நாளில் கண்ணு பார்க்கும், கையை தூக்கும். அந்நாள் காத்திருந்தத கண்ணு பார்த்துச்சு, கையை தூக்குச்சு. ஆமேனா? இதத்தான் லூக்கா 2:32 சிமியோன் சொல்லுவாரு, உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அந்த பிள்ளைய கையில ஏந்திக்கிட்டு சொல்லுவாரு, கரங்களில் ஏந்தி கொண்டு சொல்லுவாரு, இதுக்காகத்தாப்பா நான் காத்திருந்தேன், இந்த நன்மையை பார்க்கணும் தான் நான் காத்திருந்தேன், இவரை பார்க்கணும் தான் நான் காத்திருந்தேன், இவரை பார்ப்பேன்னு நீங்க எனக்கு பிராமிஸும் பண்ணியிருந்தீங்க. கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணமடைய மாட்டாய் என்று அந்த சிமியோனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்தது. நான் சாகிறதுக்கு முன்னாடி அதை பார்த்துருவேன் அப்படின்னு நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்க. நானும் ரொம்ப காலமா காத்திருந்தேன். இன்றைக்கு அந்த நாள் வந்தது, நீர் குறித்த நேரம் வந்தது. அந்த குழந்தைய இப்ப என் கை தூக்கிருச்சு, என் கண்ணு பார்க்குது, ரட்சணியத்தை என் கண்கள். எதுக்கெல்லாம் நீங்க காத்திருந்தீங்களோ, எதுக்கெல்லாம் நீங்க கலங்குனீங்களோ, எதுக்கெல்லாம் நீங்க ஜெபிச்சீங்களோ, எதுக்கெல்லாம் நீங்க எதிர்பார்த்தீங்களோ, எதையெல்லாம் தேவன் உங்கள்கிட்ட பேசினாரோ, எதெல்லாம் உங்களுக்கு பிராமிஸா சொல்லப்பட்டதோ, உங்கள் ஜெபத்துல, உங்க விண்ணப்பத்துல, உங்க கண்ணீர்ல, உங்க உபவாசத்துல தேவ சத்தம் எதெல்லாம் உங்களை நோக்கி புறப்பட்டு வந்ததோ, அவைகளை எல்லாம் இந்த பகல் நேரம் தொடங்குகிறது. உங்கள் கண்கள் பார்க்க போகிறது, உங்கள் கரங்கள் தூக்க போகிறது. கண்ணு பார்க்கும், கையை தூக்கும். காலம் கனிந்து விட்டது, நேரம் வந்து விட்டது. பெத்தேலுக்கு நான் தயை செய்யும் காலமும் அதற்கு நான் குறித்த நேரமும் வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து 5 நாளும் சொல்லிக்கிட்டே வரேன். நமக்கு ஒன்றை செய்கிறாருன்னா அதில் ஒரு உள்நோக்கம் வச்சு தான் செய்வார். அவருக்கு அதில் ஒரு சுயநலம் இருக்கும். நமக்கு ஒன்று கொடுக்குறாருன்னா அவருக்கு அதில் என்ன லாபங்கிறத தான் பார்ப்பாரு. இது ப்ராக்டிக்கல். அல்ல சொல்லுங்க. அப்போ சாமுவேலை அன்னாளுக்கு கொடுக்குறாரு. ஒன்று அவன் மேலே இருக்கிற நிந்தை நீங்கணும், அவன் மலடின்னு ஊர் சொல்கிறத நிப்பாட்டணும், அவள் பல வருஷமாக அழுகிறாளே அந்த அழுகைக்கு புல் ஸ்டாப் வைக்கணும், அவள் ஜெபம் பண்ணுறாளே ஜெபத்துக்கு பதில் வரணும், அவ மனசு கலிகூறணும். 2:1 சொல்றா, என் இருதயம் என் தேவனாகிய கர்த்தருக்குள் கலிகூறுகிறது. அவளுக்கு ஒரு கலிகூறுதல் வரணும். நம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன், அவளுக்கு ஒரு சந்தோஷம் வரணும். இல்லைன்னா இல்லை. ஆனா இதை தாண்டி வேற ஒன்றுக்காகத்தான் சாமுவேலை அன்னாளுக்கு தேவன் தந்தார். ஆமேனா? ஏன் அன்னைக்கு காலம் அப்படி இருந்துச்சு, அன்னைக்கு சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. பெத்தேலுக்கு சிறந்த ஒன்றை தரப்போறாரு. ஏன் தரப்போறாரு, ஏன் தரணும் அப்படின்னா,
அன்னைக்கு இருந்தவர்களை நான் 3 வகையா பிரிக்கிறேன். அன்றைய காலத்தில் இருந்தவங்களை ஒரு 3 வெரைட்டியாக பிரிக்கிறேன். இன்றைக்கும் சபைக்குள்ளே இந்த 3 வெரைட்டி இருக்கிறாங்க. சபை நான் சொல்லும்போது நம்ம சபையை சொல்லலை, சபைனால டோட்டலாக ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை நான் சொல்கிறேன். அப்படி நான் சொல்கிறதுனால நம்ம சபைக்குள்ளே இருக்கிறவங்களை நான் சொல்லலைன்னு அர்த்தம் இல்லை. தோத்துறோம். ஒருவேளை நான் சொல்கிற பாயிண்ட் உங்களை இடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தான் அல்ல சொல்லுங்க, நீங்களாகவும் இருக்கலாம். ஆமேனா? 3 வெரைட்டி. ஆத்தும பாரமற்றவர்கள். சொல்லுங்க அந்த வார்த்தைய. அன்னைக்கு இருந்தாங்களாம். அப்ப இன்னைக்கு இல்லையான்னு கேட்கக்கூடாது என்கிட்ட. தோத்திரம். நான் பாயிண்ட சொல்றேன். தோத்திரம். ஆத்தும பாரமற்றவர்கள். 2வது ஆண்டவரின் சத்தம் கேளாதவர்கள். சொல்லுங்க, ஆண்டவரின் சத்தம் கேளாதவர்கள். 3வது அருவருப்பை நடப்பிக்கிறவர்கள். சொல்லுங்க, சபைக்குள்ளே இருக்கிறாங்க, சபைக்கு வெளியில இருக்கிறாங்க. முதல்ல சொல்றேன், ஆத்தும பாரம் இல்லாதவர்கள். யார சொல்றேன்? பெனினாளம்மா தான். யார் பெனினாளம்மா? அன்னாளம்மா சக்களத்தி. எல்கானாவுக்கு இன்னொன்று தோத்தரான். அதுதானே நம்ம முதல் அதிகாரத்தின் 1-2 வசனத்திலிருந்து அதை படிக்கிறோம். பெனினாளுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்துச்சான். இருந்துட்டு போட்டும், நல்ல விஷயம்தான். ஆனா அன்னாளுக்கு ஒத்த புள்ள கூட இல்லை. ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. இதுலேயும் வருஷந்தோறும் இவங்க எங்கே போவாங்களாம்? ஆலயத்துக்கு போவாங்க, பண்டிகைக்கு போவாங்க, பலி செலுத்த போவாங்க. நல்ல ஒரு கத்தரை தேடுகிற குடும்பம் தான் போல தெரியுது. ஆனால் பெனினாள் அம்மாவுக்கு பாருங்க, நமக்கு புள்ள இருக்கு, அவளுக்கு தான் புள்ள இல்லையே அப்படின்னு அவன் மேல பரிதாபப்படுகிற ஒரு எண்ணம் இருந்த மாதிரி தெரியல. அவளை மனமடிவாக்குவாளாம். தோத்திரம். அவளை நிந்திப்பாளாம், அவளை வேதனைப்படுத்துவாளாம். தோத்திரம். அந்த 5ஆம் வசனத்தில் கூட படிக்கிறோம். அன்னாளை சிநேகித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். 6ஆம் வசனம், கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். இப்படி சொல்லலாமா? பெத்து போடுறது, குத்தி காட்டுறது, குத்தி காட்டுறது, பெத்து போடுறது, இதே வேலை யாருக்கு? பெனினாள். ஒரு நல்ல ஆவிக்குரிய பொம்பளையா இருந்தா அவ என்ன சொல்லியிருக்கணும்? அக்காவோ தங்கச்சியோ தெரியல, அக்கான்னு வச்சுக்கிறோமே, அக்கா வருத்தப்படாத அக்கா, எனக்கு அற்புதம் செஞ்சவர் உனக்கும் செய்வார்க்கா. நம்ம ஆண்டவர் சர்வ வல்லவர்க்கா. எனக்கு இம்புட்டு பிள்ளைய கொடுக்குறவர் உனக்கு ஒத்த பிள்ளை தரமாட்டாரு. வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இந்த வருஷம் ஆலயத்துக்கு போறோம்ல, எல்லாரும் சோத்தை திங்கட்டும், நாம உபவாசம் போடுவோம். நம்ம 2 பேரும் முட்டியை போட்டு கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுவோம்க்கா, உனக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார்க்கா. அப்படி சொல்லியிருக்கலாம்ல. அது அன்னாளுக்கு பலனா இருந்திருக்கும்ல, அன்னாளுக்கு ஆறுதலா இருந்திருக்கும்ல. இல்லை, அவளை குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாள். நீ கம்முன்னு இருந்தாலே நல்லது. ஆனா அவளை காயப்படுத்து. அது ஒரு ஆத்துமாவாச்சே, அவளுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும். இப்ப அன்னாளுக்கு வருவோமே, புள்ள இல்லைங்கிறது ஒரு வருத்தம், ஒரு ஆசீர்வாதம் தனக்கு இல்லைங்கிறது ஒரு வருத்தம். 2வது என்ன தெரியுமா வருத்தம்? தனக்கு இல்லைங்கிறது இன்னொருத்துக்கு இருக்குதுல்ல, அது ரொம்ப வருத்தங்க. அதாவது தனக்கு இல்லாதது இன்னொரு நபர்கிட்ட இருக்குது பாருங்க, அது அதை விட வருத்தம். ஆத்தாடி, அவளுக்கு இல்லைன்னா தெரியாது, அவளுக்கு இருக்க, அது 2வது வருத்தம். 3வது வருத்தம் சொல்லவா? அதுவே 1-2 இருந்துட்டா பரவாயில்ல, டஜன் கணக்கில் தோத்துறான். அவ பாட்டுக்கு வருஷத்துக்கு 1 டெலிவரி போய்கிட்டே இருக்கு, ஏராளமா. அப்போ அது இன்னும் அதிக வருத்தம். அடுத்த வருத்தம், அவ இவளை மலடி மலடி மலடின்னு குத்தி காட்டுறது அடுத்த வருத்தம். விடுற மாதிரி இல்லை, இன்னொரு வருத்தம். தோத்துறான். இந்த வீட்டுக்காரர் இருக்கிறாரு எல்கானா, ஒரு நாள் ஒரு பொழுது ஆகிலும், தா ஏமா நீ அவளை காயப்படுத்தி காயப்படுத்தி பேசுற,
அவளுக்கு எவ்வளோ ஹேர்ட்டாக இருக்கும், அது அவளுக்கு எவ்வளோ மனசு சங்கடமாக இருக்கும் அப்படின்னு பெண்ணினாளை கூப்பிட்டு ஒரு நாள் வான் பண்ணானா? 8ஆம் வசனத்தில் சொல்லுவானா, அவள் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு எப்பெல்லாம் புள்ள ஆசை வருதோ என்ன தூக்கி இடுப்புல வச்சுக்கன்றான். யாரு போன்ட்ட கேட்டா? அவ புள்ள இல்லைன்னு அழுதுகிட்டு இருக்கிறா, அவளை போய் பாலிஷ் பண்றாராம். 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு. அவனும் பெரினாலையும் கண்டிக்கல. சரி கர்த்தர் இருக்கிறார், வா கூடி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லல. ஏதாயிலும் பேசி சமாளிக்கிறானே ஒழிய, சப்பக்கட்டு கட்டுறானே ஒழிய, அன்னாள் பாரத்தை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியல. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாரு? சபை இருக்கு, ஊழியங்கள் இருக்கு, ஆலயம் இருக்கு. இங்க எல்லாமே இருந்துச்சு. பலி செலுத்த வந்தாங்க, பண்டிகைக்கு வந்தாங்க, கர்த்தரை தேடி வந்தாங்க. அங்க ஆலயம் இருந்துச்சு, அங்க ஆசாரியன் இருந்தான், எல்லாமே இருந்துச்சு. ஆனா உள்ள இருந்தவங்க எப்படி இருந்தாங்களா? ஆத்தும பாரம் இல்லாதவர்கள். இன்னைக்கு சபைகள் இருக்கு, பாட்டு இருக்கு, துதி இருக்கு, ஆராதனை இருக்கு, சகலமும் இருக்கு. ஆத்துமாக்களை குறிச்ச பாரம் இருக்கா? இன்னொரு நபரை குறிச்ச, என் குடும்பத்தில் இருக்கிற இன்னொரு நபர், சபைக்குள்ள இருக்கிற இன்னொரு நபர், என்னோடு பணி செய்கிற ஒரு நபர், உலகத்தில் இருக்கிற ஒரு நபர், ரட்சிப்பு இல்லாத ஒரு நபர், ஆசீர்வாதம் இல்லாத ஒரு நபர், அழுது கொண்டிருக்கிற ஒரு நபர், அவர்களை குறித்த கலக்கம், பாரம், சிந்தனை, எண்ணம் இன்னைக்கு சபைகளுக்கு இருக்கா? பொதுவாகவே பாருங்க, ஆண்டவர் பேசுனா ஒரு ஆசீர்வாதம் வந்தா வாங்கி போடு, ரிசீவ் ரிசீவ், அப்படி ஆளுக தான் இன்னைக்கு இருக்காங்க. சர்ச் எனக்கு என்ன செய்யும், தேவன் எனக்கு என்ன செய்வார், பாஸ்டர் எனக்கு என்ன செய்வார் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோடையே ஆலயத்துக்கு வர்றவங்க எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கே ஒழிய, நான் தேவனுக்கு என்ன செய்யலாம், நான் தேவ ராஜ்யத்துக்கு என்ன செய்யலாம், என்ன எதற்கு சபைக்குள்ள வச்சிருக்கிறாரு, என் நிமித்தம் பாஸ்டருக்கு எப்படி சமாதானம், பாஸ்டருக்கு எப்படி ஆறுதல், தரிசனத்துக்கு எப்படி பலன் அப்படின்னு சிந்திக்கிறவர்களின் எண்ணிக்கை இன்றைக்கு மிகவும் குறைந்து போயிருக்கிறது. இருக்கீங்களா? யூதாவிலிருந்து வந்தவர்கள் பாபிலோனில் இருந்தவர்களுக்கு யூதாவின் நிலையை குறித்து சொல்லுகிறார்கள். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள்ல. அதுல குறிப்பா நெகேமியாவின் சகோதரன் ஆனானிங்கிறவன் அங்க எருசலேம் எப்படி இருக்கு, அலங்கம் எப்படி இருக்கு, அங்க இருக்கிற யூதர்கள் எப்படி தீங்கு அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற மேட்டரை சொல்றான். நெகேமியாட்ட மட்டுமா சொல்லியிருப்பான்? பாபிலோன்ல இருந்த எல்லார்கிட்டயுமே சொல்லியிருப்பான், பார்த்தவங்க எல்லார்கிட்டயுமே சொல்லியிருப்பான். ஏன்னா அவன் யூதாவிலிருந்து வந்திருக்கிறான், தூரத்திலிருந்து, நம்ம சுய தேசத்திலிருந்து வந்தவங்கள்ட்ட நிச்சயமா நாம 4 நல்ல விஷயம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு விசாரிச்சிருப்போம். காதுல வாங்கின எல்லாருக்குமே பாரம் வந்துடல. 4ஆம் வசனம் போட்டிருக்கு, 1:4, இந்த வார்த்தைகளை கேட்ட போது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை. தன் செவியில் விழுந்த அந்த வார்த்தை, அந்த தேவ சத்தத்தை கேட்ட போது, அந்த சகோதரன் மூலமா வந்த வார்த்தையை கேட்ட போது நெகேமியாவுக்குள்ள மட்டும் என்னதுங்க? பாரம், துக்கம், மன்றாட்டு, தோத்திரம். இன்னைக்கும் கூட சர்ச்சில் வந்து பிரசங்கம் கேட்கிறவங்க எல்லாருமே பாரப்பட்டுறாங்களா? நான் ஒன்று சொல்லட்டுமா? எதை குறித்து கேட்கிறோமோ அதை குறித்து நம்ம பாரப்படணும். பாரப்படணுங்கிறதுக்கு தான் பாஸ்டர் மூலமா, ஊழியக்காரர் மூலமா வாரந்தோறும் கர்த்தர் அதை பேசுறாரு. இங்க பாருங்க, பாபிலோன்ல இருந்த யாருக்குமே வராத பாரம் எல்லாருமே கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வராத பாரம் நெகேமியாவுக்கு மட்டும் வந்துச்சு. அதனால தான் அந்த நெகேமியாவை கர்த்தர் எழுப்பினாரு. சாத்தியமே இல்லாத ஒன்றை அவனை கொண்டு 52 நாளைக்குள்ள அந்த அலங்கத்தை கட்டி முடிச்சாரு கர்த்தர். ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு பாரமற்ற
ஒரு கூட்டம் தேசத்தில் பெருகிட்டதுனால இஸ்ரவேலுக்காக பாரம் கொள்ளுகிற ஒருவனை, ஒரு சாமுவேலை அந்நாளுக்குள்ளிருந்து கர்த்தர் எழுப்ப துடிக்கிறார். அதனால் அந்நாளுக்குள்ளிருந்து சில நாளில் அந்த சாமுவேலை தேசத்தின் நடுவிலே வெளிக்கொண்டு வந்தார் சர்வ சக்தியுள்ளது. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தின் சம்பவங்களை படிச்சா, அவன் இஸ்ரவேலுக்காக மன்றாடினான், இஸ்ரவேலுடைய பாவத்திற்காக தேவனை நோக்கி முறையிட்டான், பலி செலுத்தினான், இஸ்ரவேலுக்காக ஜெபித்தான், பாரம் கொண்டான் என்று சாமுவேலை குறித்து நாம வாசிக்கிறோம். அப்போ ஆத்தும பாரம் இல்லாத கூட்டம் இன்றைக்கு தேசத்தில் பெருகி போனதுனால ஆத்துமாக்களுக்காக பாரம் கொள்ளுகிற ஒரு சாமுவேலை அந்நாளுக்குள்ளிருந்து தேசத்துக்கு காட்ட, தேசத்துக்கு கொடுக்க தேவன் சித்தமாக இருக்கிறார். அதுதான் தேவனுடைய மகிமையான திட்டம் கடைசி நாட்களில். அல்லேலூயா சொல்லுங்க. ஆத்தும பாரமற்றவர்கள். 2வது நான் சொன்னேன், ஆண்டவரின் சத்தம் கேளாதவர்கள். யாரு? ஏலிக்கு வருவோம். ஏலி யாரு? ஆசாரியன். அவர்தான் ஆசாரியன். ஆனால் நீங்கள் இந்த சம்பவங்களை படித்து பார்த்தீங்கன்னா பரிதாபமான காரியமாக இருக்கும். 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துக்கு போனால், ஒரு தேவ மனுஷன் மூலம் கர்த்தருடைய வார்த்தை ஏலிக்கு வருது. 2:27 படிச்சிங்கன்னா, தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் அப்படின்னு பேசுகிறான். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திலே தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். அடுத்த வசனம் போடுங்க. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார், அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி. நல்லா கவனிக்கணும். ஆலயத்தில் ஏலி இருக்கிறான், ஆலயத்தில் சாமுவேல் இருக்கிறான். ஏலி சீனியரு, சாமுவேலு ஜூனியரு. ஏலி தான் பிரதானமான ஆசாரியன், இவன் சாதாரண பணிவிடைக்காரன், சின்ன பையன். கர்த்தர் 2 பேர் இருக்கிற இடத்துல ஏலி கிட்ட பேசல. யார்கிட்ட பேசுறாரு? சாமுவேல்கிட்ட பேசுறாரு. இதுக்கு முந்தின அதிகாரத்தில் கூட ஏலிட்ட பேச வேண்டிய வார்த்தையை கூட ஏலி கிட்ட டைரக்டா பேசல, வேறொரு மனுஷன்ட்ட பேசி ஏலி கிட்ட சொல்றாரே ஒழிய ஏலி கிட்ட டைரக்டா பேசல. இங்கேயும் ஒரே ஆலயத்தில் ஏலி பக்கத்துல தான் படுத்திருக்கிறான். சாமுவேலன்னு கூப்பிட்ட உடனே சாமுவேல் கூப்பிடுறது யாருன்னு புரியாம ஏலி கிட்ட தான் போய் கேட்பான், நீங்க என்ன கூப்பிட்டீங்களா, நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? 3 முறை. அப்ப பக்கத்துல தான் ஏலி இருந்திருக்கிறான். ஏலி கிட்ட கர்த்தர் பேசல. நான் ஒரு நாள் இதை மெடிடேட் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நீங்க ஏன் ஏலிட்ட பேசலன்னு. டீப்பா நிறைய பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தேன். தோத்துறான். ஏன்னா நமக்கு ஒரு பிரசங்கம் பிறக்கும்ல, தோத்துறான். கேள்வி கேட்டு தானே பிரசங்கம் பிறக்கும். அப்போ என்கிட்ட பல ரீசன் இருந்தாலும் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னார். அது என்னை ரொம்ப உடைச்சிட்டு. ரொம்ப சிம்பிளான ஒரு ரீசன் தான். நான் அவன்கிட்ட பேச விரும்பலை. நான் அவங்கிட்ட பேச, நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, என்னது ரொம்ப உடைச்சிட்டு, ரொம்ப உடைச்சிட்டு. அந்த மூடிலிருந்து நான் வெளியில் வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. சிம்பிளாக சொல்கிறேன், நான் அவன்கிட்ட பேச விரும்பலை. எப்படி இருக்கும்? நம்மளை பார்த்து கர்த்தர் அப்படி சொல்லிட்டாருன்னா எப்படி இருக்கு? செத்துடலாம். அதுக்கு பிறகு இந்த பூமியில் வாழணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நான் அவன்கிட்ட பேச விரும்பலை. அப்போது அவன் ஒரு ஆசாரியன், ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறவன். எத்தனையோ முறை தேவ சத்தம் கேட்டிருப்பான், எத்தனையோ முறை தேவன் அவன்கிட்ட பேசியிருப்பாரு. இன்னைக்கு அவன்கிட்ட பேசுறதே கர்த்தர் நிறுத்திட்டாரு. அப்படியே அவனுக்கு ஏதாவது சொல்ல, ஒரு வீட்டுக்குள்ள சில வீட்டுக்குள்ள இது நடக்கும். மனைவி கிட்ட பேசுறதுக்கு பிள்ளைகிட்ட சொல்லி விடுவாங்க, புருஷன்ட்ட ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு பிள்ளைகிட்ட சொல்லி விடுவாங்க, அப்பா பெத்த பையன்ட்ட சொல்றதுக்கு வேற யார்ட்டையாவது சொல்லி, இப்படிலாம் நடக்கும் பாருங்க. அந்த மாதிரி இங்க ஏலி கிட்ட சாமுவேல்கிட்ட சொல்லி சொல்றாரு, இன்னொருத்தன்ட்ட சொல்லி சொல்றாரு. அதே ஆலயத்துக்குள்ளதான். ஆனா நான் அவன்கிட்ட பேச மாட்டேன். அப்போ இன்னைக்கு என்ன சொல்றாரு? இன்னைக்கு சமுதாயத்தில் தேவ சத்தம் கேளாத கூட்டம் பெருகிட்டு.
They are still in the temple of God. They are still coming to worship. பலி செலுத்த வர்றாங்க, ஆராதிக்க வர்றாங்க, ஆலயத்துக்குள்ள இருக்கிறாங்க. Even they are doing ministry of God. கர்த்தருடைய ஊழியத்தை கூட நிறைய பேர் செய்றாங்க. But there will be no connection between them and God. Already everything has been stopped. நின்னு போச்சு. நிறைய பேருக்குள்ள தேவ உறவு நின்னு போச்சு. தேவ சத்தம் கேட்கிற அனுபவம் நின்னு போச்சு. நான் இப்படி சொல்றேன், ஆலயத்துக்கு வர்றோம், பாஸ்டர் யாரா நடத்துறாரு, இங்க தேவ பிரசன்னம் சோத்திரம் புரண்டு வருது, எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்புறாங்க. ஆனா நாம ஒரு ஆள் மட்டும் அப்படியே ட்ரையா ஃபீல் பண்றோம். என் பக்கத்தில் இருக்கிற ஆளு தேவ பிரசன்னத்துல நிரம்புது, இந்த பக்கத்தில் இருக்கிற ஆளு தேவ பிரசன்னத்துல நிரம்புது, ஆவியில களி கூறுது, அந்நிய பாஷை பேசுது, பட் எனக்கு ஒரு ஃபீலிங்கும் இல்லை. அப்படின்னா ஆராதனையில பிரச்சனையா? ஆராதனை நடத்துறவர் பிரச்சனையா? அசைவாடுகிற ஆவியானவர் பிரச்சனையா? இல்ல எந்த ஃபீலிங்குமே இல்லாம நிக்கிறனே நான் பிரச்சனையா? இதுல வேதனை என்ன தெரியுமா? ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நல்லா ஃபீல் பண்ணிருப்பாங்க. சர்ச்சுக்குள்ள என்டர் ஆகும் போதே அந்த பிரசன்னம், பாட்டு நேரத்தில், துதி நேரத்தில், பிரசங்க நேரத்தில் நல்ல தேவ பிரசன்னத்தில் நிரம்பினவங்க நிறைய பேரு. Now they lost. நிறைய பேர் இன்னைக்கு தேவ பிரசன்னத்தை சபையில ஃபீல் பண்றது இல்லை. தேவ பிரசன்னத்தை இழந்து போய் நிறைய பேர் இருக்கிறார். இது ரொம்ப பரிதாபகரமான, அபாயகரமான ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். இதை சபை புரிஞ்சுக்கணும். ட்ரைனஸ். ஏலி லைஃப் அப்படிதான் இருந்துச்சு. Even though he was a priest, அவனுக்கு உண்மையில அந்த அனுபவம் ஏற்கனவே இருந்திருக்கும், சத்தம் கேட்கிற அனுபவம். ஏன்னா ஆசாரியன், நான் நினைக்கிறேன் சொல்லி 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 பார்த்துருப்பாரு. சில விஷயங்கள்ல அவன் திரும்புற மாதிரியே இல்லை போல தெரியுது. இப்போ அவரை நிறுத்திக்கிட்டார், அவரை ஸ்டாப் பண்ணிட்டார். இப்படி சொல்லட்டுமா? வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுது, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன். யாரை பார்த்து சொல்றாரு? லவோதிக்கியா சபையை பார்த்து சொல்றாரு. பொதுவா லவோதிக்கியா சபையை கடைசி கால சபைக்கு ஒப்புமையா சொல்லுவாங்க. இப்ப வசனத்துக்கு வருவோம். வாசப்படியில் நின்று நான் தட்டுறேன்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? அவர் உள்ள இல்லைன்னு அர்த்தம். Am I correct? அவர் உள்ள இல்ல சார். சர்ச்சு அவருடையது சார், ரட்சிப்பு அவருடையது, ஜீவன் தந்தது அவரு, ஆத்துமாக்கள் அவருடையது, சகலமா அவருடையது. அவர் சர்ச்சுக்குள்ள இல்லைன்னா அப்ப இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் தேசத்தில் அப்படித்தான் இருக்கு. நாமே ஆலயம் அப்படின்னு வச்சுக்கிட்டா நிறைய தேவனுடைய ஆலயங்கள் அப்படித்தான் இருக்கு. உள்ள இருக்க வேண்டியவர் இல்ல. என்ன ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, அட்வான்டேஜ்னா, அவர் கோவிச்சுக்கிட்டு கிளம்பி போயிடாம ஜென்ட்லா வாசல்ல நின்று தட்டுறார். Give me one more chance to enter. Give me one more chance to enter. உனக்குள்ள நான் பிரவேசிக்க இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை, இன்னும் ஒரு வாய்ப்பை எனக்கு கொடு. ஒருவேளை ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நான் அதை தியானிக்கும் போது, என்னப்பா நீங்க அப்படிலாம் இருப்பீங்களா, அப்படிலாம் இருப்பீங்களா, அது ஓட்டின்னு சொன்னார். நான் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல அப்படி இருந்தேன். ஆனா நியூ டெஸ்டமெண்ட்ல எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு நான் வெயிட் பண்றேன். எபேசு சபையை பார்த்து அவர் சொல்லலையா, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஏசார் அன்னாளுக்குள்ள இருந்து ஒரு சாமுவேலை எழுப்ப துடிக்கிறாரு. ஏன் பெத்தேல அவர் இப்படி பார்க்கிறாரு? ஏன் பெத்தேலுக்குள்ள இருந்து இன்னும் சில நாளில சிறந்ததொரு சாமுவேலை தேசத்துக்கு கொடுக்க துடிக்கிறாரு. தேசம் அப்படி இருக்கு, சபைகள் அப்படி இருக்கு, ஏலிக்கள் அப்படி இருக்கிறாங்க. பல ஏலிக்கள் தேசங்கள்ல பெருகிட்டாங்க. அதனால
தேவ பிரசன்னத்தில் நனைகிற, தேவ சத்தத்தில் நனைகிற ஒரு சாமுவேலை தேசம் பார்த்தே ஆக வேண்டும். ஏலி லைஃபை பார்த்து பார்த்து இஸ்ரவேல் ஜனம் கூட யோசிச்சிருப்பாங்கல்ல, ஓ என்ன அப்படித்தான் இருக்கும் போல, ஆசாரனா அப்படித்தான் இருப்பான் போல, அவருக்கே தேவ சத்தம் வர மாட்டேங்க, அப்புறம் நமக்கு எங்க தேவ சத்தம் வரும், அப்படித்தானே நினைச்சிருப்பான். இப்போ வசனம் சொல்லுது, சாமுவேலை கர்த்தர் அவுட்புட் பண்ணிட்டதுனால 3ஆம் அதிகாரத்தில் சோத்திரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் 3:21, கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். 4:1, சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம். அல்லேலூயா சொல்லுங்க. 3:1 சொல்லுது. 3:1 சொல்லுது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் the people, they don't have the chance to hear the voice of God when the days of Eli. ஏலியின் நாட்கள்ல மக்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற சான்ஸ், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. அதனாலதான் ஆண்டவர் அந்நாளுக்குள்ள இருந்து ஒரு சாமுவேலை எழுப்பினார். தேசம் தேவ சத்தத்தை கேட்டது. ஆமென் சொல்லுங்க. இந்த பிரான்ஸ் தேசம் தேவ சத்தத்தை கேட்கும். திரு பெத்தேல், இந்த பெத்தேலுக்குள்ளிருந்து சாமுவேலின் ஆவி வெளிப்பட போகிறது. உங்களுக்குள்ளிருந்து சாமுவேலின் ஆவி வெளிப்பட போகிறது. ஏன்னா இன்னைக்கு ஆத்தும பாரமற்றவர்கள் பெருகிட்டாங்க, ஆண்டவருடைய சத்தம் கேளாதவர்கள் பெருகிட்டாங்க. ஆனால கர்த்தர் ஒரு அவசியத்தில் இருக்கிறார், கர்த்தர் ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். அந்நாளுக்குள்ளிருந்து பெத்தேலுக்குள்ளிருந்து அந்த சாமுவேலை ரிலீஸ் பண்ணியே ஆகணும், அந்த சாமுவேலை வெளிப்படுத்தியே ஆகணும், அந்த சாமுவேலை தேசம் பார்க்க வச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்குள் சர்வ வல்லவர் வந்துட்டாரு. கண்ணு மூடி கேட்காதீங்க, கண்ணை திறந்தே கேளுங்க. அல்லேலூயா. டுடே ஐ எம் ஸ்பீக்கிங் வெரி சீரியஸ்லி, நோ? ஆமா, என்னை விட்டா நான் பயங்கரமா அழுதுருவேன். பட் என்னை கண்ட்ரோல் பண்ணி பேசுறேன். இயல்பாவே இட்ஸ் மை நேச்சர். நான் அடிக்கடி ஆண்டோட்ட கேட்பேன், என்னப்பா என்ன கோமாளி மாதிரி ஆக்கிட்டிய? அப்போ நான் ஆண்டவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், ஒன்றை மாதிரியே விட்டா நீ பேசிக்கிற மாட்ட, நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை ஜனங்களுக்கு சொல்லிக்கிற மாட்டேன், ஆனாலும் உன்னை கோமேலியாக சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லுவார். நீ அப்படியே சொல்லிடு, அப்போ தான் நீ மேட்டரை கொண்டு போவ அப்படின்னு. The time of God has come to reveal Samuel to the nations. இது சாமுவேல் தேசங்களில் வெளிப்பட போகும் காலம். ஏலியின் காலம் முடிந்தது, ஆத்தும பாரமற்றோரின் காலம் முடிந்தது. சாமுவேல் வெளியில வந்த உடனே பெனினாள் நெஞ்சில் அடிச்சிருப்பா. ஆமேனா? இத்தனை பிள்ளை பெத்து போட்டு என்ன பிரயோஜனம்? ஒத்த பிள்ளைய பெத்தா அந்த பிள்ளை இன்னைக்கு ஊர் சொல்ற பிள்ளைய ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் நாம தானே. கர்த்தருடைய திட்டத்தில், கர்த்தருடைய பார்வையில் தோத்திரம் சாட்சியா நான் சொல்றதுக்கு என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம போச்சே அப்படின்னு பெனினாள் நினைச்சிருப்பா. அந்த அன்னாளுக்காக ஒரு நாள் பாரப்பட்டமா, அந்த அன்னாளுக்காக ஒரு நாள் ஆறுதல் சொன்னமா, அந்த அன்னாளுக்காக ஒரு நாள் ஜெபிச்சமா, அந்த அன்னாளுக்காக ஒரு நாள் உபவாசிச்சமா, கண்ணீர் வடிச்சமா. அப்படி கண்ணீர் வடிச்சிருந்தோம்னா நாமளும் இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல ஒரு சாட்சி உள்ள பாத்திரமா நின்று இருக்கலாமே அப்படின்னு நினைச்சிருப்பா. ஏலி நினைச்சிருப்பான். தோத்திரம் நாம சரியில்லை, அதனாலதான் கர்த்தர் நமக்கு பதிலா நம்ம பிளேஸ்ல நம்ம இடத்துல ஒரு சாமுவேலை தூக்கிட்டார். நான் ஒன்று சொல்லட்டுமா உங்களை பார்த்து? சற்றும் சம்பந்தம் இல்லாத, உங்க சிந்தனைக்கு எட்டாத ஸ்தானங்கள்ல கர்த்தர் உங்களை இன்னும் சில நாள்ல உட்கார வைக்க போறாரு. இன்னும் சில நாள்ல உட்கார வைக்க போறாரு. ஏலிக்கு பிறகு ஒப்புனி தான் வந்திருக்கணும், பினகாஸ் தான் வந்திருக்கணும், வேற யாரோ தான் வந்திருக்கணும். சாமுவேல் அந்த ஸ்தானத்துக்கு வர்றதுக்கு சான்ஸே இல்லை.
ஆனா சர்வ வல்லவருடைய பிளானு முகவரி இல்லாதவனை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறது தான். சொல்லுங்க, முகவரி இல்லாதவனை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறது தான் அவர் பிளானு, சர்வ வல்லவர் பிளானு. ஆமேனா? ஆண்டவருடைய சத்தத்தையே கேட்க முடியல. கடைசியா நான் சொன்னேன், தோத்திரம், அருவருப்பை நடப்பிக்கிறவர்கள் யாரு? ஒப்னி பினகாஸ். அவர்கள் காலம்தான் அப்படிதான் இருந்துச்சு. அன்னைக்கு 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 2ஆம் அதிகாரத்தில் 12 படிக்கிறோம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை என்ன செய்யவில்லை? அறியவில்லை. தொடர்ந்து அவங்கள பற்றின வசனங்கள் இருக்கு. பலி செலுத்த வரும்போது 3 கூறுள்ள ஆயுதத்தை எடுத்துட்டு போய் அந்த கொப்பரையில் இருக்கிற இறைச்சியை குத்தி எடுத்துக்கிடுவாங்களாம். சில சமயம் பச்சை இறைச்சியை பலி செலுத்துறதுக்கு முன்னாடியே அது எங்களுக்கு வேணும் அப்படின்னு போய் கேட்பாங்களாம். தகனிக்கப்படுறதுக்கு முன்னாடியே கேட்பாங்களாம். அங்க கூடி வந்த ஸ்திரீகளோட வேசித்தனம், விபச்சாரம் செய்தார்களாம். யாரு? இளம் ஆசாரியர்கள், இளம் ஆசாரியர்கள். ஏலிக்கு அடுத்த ஸ்தானத்தில் வர வேண்டிய ஒப்னி பினகாஸ் அருவருப்பு. ஒரு பக்கம் எழுப்புதலை பத்தி பேசுறோம், ஒரு பக்கம் அறுவடையை பத்தி பேசுறோம், ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய அசைவை பத்தி பேசுறோம். ஆனா இன்னைக்கு சபைக்குள்ள அருவருப்பு தலைவெறிச்சாடுது, பாவ தலைவெறிச்சாடுது. தேவனை குறித்த பயம் இல்லை, ஆலயத்தை குறித்த பயம் இல்லை, ஆராதனை குறித்த பயம் இல்லை, வசனத்தை குறித்த நடுக்கம் இல்லை. எங்க திரும்பினாலும் அசுத்தம் உச்ச கட்டத்துக்கு போயிடுச்சு. எங்க இந்தியாவிலேயே தலைகளா இருக்கும்னா வேற நாடுகளை சொல்ல வேணும். ஏசுரத்தஞ்சு பாவம், அருவருப்பு. எத்தனை எதிர்பார்ப்போட ஒப்னியும் பினகாசையும் அந்த சாணத்துல கர்த்தர் வச்சிருந்திருப்பாரு. என் ஜனத்தை நடத்துவாங்க, என் பாதத்தில் காத்திருப்பாங்க, என் வார்த்தையை பெறுவாங்க, இஸ்ரவேலுக்கு வார்த்தையை கொண்டு போவாங்க, இஸ்ரவேலை பரிசுத்தப்படுத்துவாங்க, எனக்காக இஸ்ரவேலை என் பக்கம் திருப்புவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போடு அமர்த்தப்பட்ட ஆசாரியர்கள் ஒப்னியும் பினகாசும் அவருடைய சுயநலம், இச்சை, விருப்பம், மாம்சம் அவைகளை மாத்திரம் பூர்த்தி செய்து கொள்வதற்கு அந்த ஆசாரிய பட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுகிற ஒரு அவல நிலை. It's not a business. பணம் சம்பாதிக்கிறதுக்கோ, பெயர் சம்பாதிக்கிறதுக்கோ, புகழ் சம்பாதிக்கிறதுக்கோ, சுயநலமா சுயத்தை அனுபவிக்கிறதுக்கோ அல்ல ஆலயம், ஊழியம், ஆமென், ரட்சிப்பு, ரட்சிப்பின் வாழ்க்கை. சவுல் அதைத்தான் செஞ்சான். அபிஷேகத்தை பயன்படுத்தி தனக்கு சாதகமா தன்னுடைய நலனுக்காக காரியங்களை சேர்த்தான், வளர்த்து கொண்டான். நடந்தது என்ன? பெற்ற அபிஷேகத்தை இழந்து போனான். இருக்கீங்களா? முத நாளே நான் வாலிப பிள்ளைகளுக்கு பிரசவம் பண்ணும்போது தாவீதை குறித்து பேசினேன், யுத்த காலத்தை குறித்து பேசினேன். நீ சின்னவனா இருந்தாலும் எழும்பு, நீ பிரகாசிப்பேன்னு ஆண்டவர் பேசினாரு. அந்த யுத்த காலத்தில் அங்கேயும் 3 விதமான கூட்டம். இப்படி சொல்லட்டுமா? ஒன்று அபிஷேகம் இல்லாத கூட்டம், இன்னொன்று அபிஷேகத்தை இழந்த கூட்டம், 3வது அபிஷேகத்தில் நிறைஞ்ச கூட்டம். எப்படி சொல்றேன்? அந்த யுத்த காலத்தில் இருந்த ஆர்மி வீரர்கள்ல யாருக்குமே என்ன கிடையாது? அபிஷேகம் கிடையாது. ஆனா ஆர்மி வீரர்கள் You are the army of Israel. அல்ல ஒரு பெருமை. But they don't have the anointing of God. இன்னைக்கு சொல்லட்டுமா? தேசங்கள்ல நாங்கெல்லாம் அன்னைக்கு வளர்ந்த காலத்தில் ஒரு காணிக்க பாட்டுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னா கூட எங்க பாஸ்டர்மாரு அபிஷேகம் பெற்றிருக்கிறானா இவன் அப்படின்னு பார்ப்பாங்க. அதுவும் அவங்க இங்க நிற்பாங்க, நாங்க அங்க நிற்போம். தோத்திரம் காணிக்க பாட்டுக்கு. அதுக்கு சனிக்கிழமை உபவாசம் போட்டானான்னு பார்ப்பாங்க. நேற்று உபவாசம் போட்டாடா, ஒரு பாட்டு பாட. பெத்தவங்கள்ட்ட கேட்பாங்க, வீட்டில் அடங்கி இருக்கானா, சாட்சி இருக்கான்னு கேட்பாங்க. அப்பதான் இவங்க கையில் மைக் கொடுக்கலான்னு.
நல்லா ஜெபிக்கிறானா, வீட்டில் ஒழுங்கா பைபிள் படிக்கிறானா, இத்தனை கேள்வி எல்லாம் கேட்டு அதுல பாஸ் ஆனா தான் பாட்டு பாடலாம். ஆனா இன்னைக்கு வித்தவுட் அனாயிண்டிங், அபிஷேகமே இல்லாம, சாட்சியே இல்லாம, இப்படி சொல்லட்டுமா, ரட்சிப்பே இல்லாம நிறைய பேரு ஊழியம் செய்றாங்க, பலிபீடம் வரைக்கும் வந்துடுறாங்க. நீ எத்தனை பலிபீடங்களை சொல்லணும் சார்? டேலண்ட் இருக்கிறதுனால இல்லை சார் ஊழியம், திறமைகள் இருக்கிறதுனால இல்லை சார் ஊழியம். இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. பாட்டு பாட தெரிஞ்சா மைக் பிடிச்சிடலாம், திறமைகள் இருந்தா மைக் பிடிச்சிடலாம். இல்ல இல்ல, பரிசுத்தம் என்பது எழுப்புதலில் மிக முக்கியமான ஒன்று. ஆலயத்தில், தேவ ராஜ்யத்தில் பரிசுத்தம் என்பது மிக 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 முக்கியமான ஒன்று. ஒட்டகம் கூடாரத்துக்குள்ள மூக்க விட்டு, அப்புறம் தலையை விட்டு, அப்புறம் முதல் காலை விட்டு, அப்புறம் உடம்பே விட்டு கூடாரமே காணாம போன கதையா இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள இது பரவாயில்ல, அது பரவாயில்ல, அது பரவாயில்ல, இது பரவாயில்லன்னு உள்ள 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 வந்து சர்ச்சுக்குள்ள இருக்க வேண்டியதெல்லாம் வெளியில போயிருச்சு, வெளியில கிடக்க வேண்டியதெல்லாம் சர்ச்சுக்குள்ள வந்துட்டு. இதைத்தான் இயேசுநாதர் யோவான் 2:13 எருசலேமின் ஆலயத்துக்குள்ள போகும்போது பார்த்தாரு. ஆலயத்துக்குள்ள இருக்க வேண்டிய ஒன்றும் ஆலயத்துக்குள்ள இல்லை, வெளியில கிடக்க வேண்டிய எல்லாம் ஆலயத்துக்குள்ள கிடந்துச்சு. அதனாலதான் சவுக்க உண்டு பண்ணி விரட்டினாரு, துரத்தினாருன்னு இருக்கு. ஒருவேளை உங்க பைபிள்ல இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கீங்களா? ஏலியின் காலத்திலே இருந்துச்சு, இயேசுநாதர் காலத்திலே இருந்துச்சு, இன்னைக்கு நம்ம காலத்திலே இருக்கு. இதுக்கடையில் தான் நம்ம ஜெபம் பண்றோம், மாற்றம் வருவதாக, எழுப்புதல் வருவதாக. போட வேண்டியதை போட்டு தள்ளினா தான் எழுப்புதலுக்கு சாத்தியம். கணம் கோற்றார் அவர்களே, அல்லேலூயாவா. ஒப்புனி பினகாச ஒரே நாள்ல போட்டாரா இல்லையா? நான் நேத்தோ முந்தானாலோ சொன்னேன், அவருடைய கை வல்லமை வெளிப்பட போதுன்னு. அந்த கை வல்லமைய முதல் பாயிண்டே கொன்று போடும் கை வல்லமை. நான் அதை படிச்சுட்டு நான் ஆண்டவர்கிட்ட ஃபைட் பண்ணேன். என்ன ஆண்டவர் இப்படிலாம் பேசுறீங்க, இது கிருபையின் நாட்கள், நீங்கள் இரக்கமுள்ளவர், நான் போய் இதெல்லாம் போய் பேசினா என்ன கொன்றுவாங்கப்பா. தோத்திரம், நீர்வாட்டுக்க கொன்று போடும் கைவல்லம்மன். ஆமா, சொல்றதை செய், இல்லட்டா நான் உன்னை கொன்றுவேன். தோத்திரம் சொல்லிட்டே வர்றவர். அப்போ நான் சொன்னேன், ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் தானே அப்படி செஞ்சீங்க. ஏன்னா நமக்கு ஒரு சப்பக்கட்டு இருக்குது, அது அடிக்கடி அதை உள்ள போட்டு இழுக்கலாம். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் தானே அப்படி செஞ்சீங்க, அது தானே இப்போ நீங்கள் பேசுகிறீங்க. நியூ டெஸ்டமெண்ட்டில் அப்படிலாம் செய்ய மாட்டீங்களே. யாரா சொன்னா? அவர் என்கிட்ட கேட்குற, யாரா சொன்னா? ஆதி திருச்சபை தெரியுமாடா? அப்போஸ்தல திருச்சபை தெரியுமாடா? அதே மாதிரி தானடா உங்க திருச்சபையெல்லாம் மாறணும்னு ஜெபம் பண்றீங்க. ஆதி திருச்சபையில பெந்தகோஸ்தே நாளின் அனுபவங்கள் திரும்பவும் வரணும்னு சொல்லி ஜெபிக்கிறீங்கல்ல. ஆதி திருச்சபையிலேயே சபைக்குள்ள வச்சே 2 பேரை போட்டோய் என்கிட்ட சொல்றாருங்க. ஆதி திருச்சபையில சபைக்குள்ள வச்சே 2 பேரை யாரு? அப்புறம் பாருங்க, உங்க பைபிள் எழுதி இருக்கு, அனனியா சப்பிரா. அது ரிவைவல் டைம்டா, ரிவைவல் பீக்குடா. அந்த ரிவைவல் பீக்லயே கேப்ல 2 பேரை போட்டோய் தோத்தறான் அப்படின்றாரு. அப்போ என்கிட்ட ஒன்று சொன்னார், அதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அவர் என்கிட்ட சொன்னதை சொல்றேன். சில சமயங்களில் நீங்க கூட மனசுல இப்படி யோசிப்பீங்க. என்கிட்ட சொல்றாரு, என்ன யோசிப்பீங்கன்னா, இந்த ஆதி திருச்சபை நாட்கள்ல அனனியாலும் சப்பிராலும் செத்தாங்க, அந்த மாதிரி இன்சிடென்ட்டுகள் இப்போ சபைகளில் நடக்கிறதே இல்லைல்ல அப்படின்லாம் மனசில் நீங்கள் யோசிச்சிருக்கிறது உண்மைதானே அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், எஸ் டேட். நான் போய் சொல்ல மாட்டேன்ல, தோத்துறோம். ஏன்னா நான் நினச்சிருக்கேன், இத்தனை வருஷ ஊழியத்தில் அந்த மைண்டு வராமையாக இருந்திருக்கும். அந்த காலத்துலலாம் அப்படி இப்போது ஆதி திருச்சபையில் 2 பேரை மட்டார்னு போட்டிருக்கிறாரு. போட்டோடனே சபையை குறித்து ஒரு நட்டுக்கம் பயமெல்லாம் வந்துருந்துச்சு. இப்போலாம் யாரையுமே போட மாட்டாரு அப்படின்னு சொல்லி நீ யோசித்தேன். அப்படின்னு நானே யோசிச்சிருக்கேன். நீங்கள் நல்லவங்களாக இருக்கலாம், யோசிக்காமல் இருந்திருக்கலாம். நான் யோசிச்சிருக்கிறேன் சார். என்கிட்ட பேசினார், யோசிச்சிருக்கிறீல்ல, அதே மாதிரி போடுறேன். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? அல்லேலூயாவா. ஆசீர்வாதத்தை போடுறேன்னு ஒன்று ரிசி, ஆளை போடுறேன்னு ஒன்று முறப்பா இருக்க.
அல்லேலூயா சொல்லுங்க. இது அவருடைய சபை. ஏன் சாமுவேல் எழும்பணும்? அருவருப்புகளை நடப்பிக்கிறவர்கள் தேசத்துல பெருகிட்டதுனால தேசத்தில் இருக்கிற அருவருப்புகளை அகற்றி ஏசுரத்தஞ்சயம் ஆலயத்தை பரிசுத்தமாக்கி இஸ்ரவேலை பரிசுத்தமாக்கி இஸ்ரவேலை கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தேசமாக்கி தமது சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றி முடிப்பதற்கு ஒரு அற்புத சாமுவேல் அன்னாளுக்குள்ள இருந்து பெத்தேலுக்குள்ள இருந்து அவர் முன்குறித்திருக்கிற அன்னாளுக்குள்ள இருந்து அவர் முன்குறித்திருக்கிற இந்த திருச்சபைக்குள்ள இருந்து எழும்பியே ஆகணும், எழும்பியே ஆகணும், எழும்பியே ஆகணும். இன்னும் சில நாளில், இன்னும் சீக்கிரத்தில் தேசத்தை பரிசுத்தமாக்குகிற ஒரு சாமுவேல் இங்கிருந்து எழும்ப போகிறான். அருவருப்புகளை அகற்றப் போகிற சாமுவேல் இங்கிருந்து எழும்ப போகிறான். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க போகிற சாமுவேல் இங்கிருந்து எழும்ப போகிறான். ஆண்டவருடைய சத்தத்தை தேசங்களுக்கு அறிவிக்க போகிற சாமுவேல் இங்கிருந்து எழும்ப போகிறான். அந்நிய ஆவிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிற சாமுவேல் இங்கிருந்து எழும்ப போகிறான். இன்னும் சில நாளில் ஒரு சாமுவேல். அல்லேலூயா. சாமுவேலை சீக்கிரம் பார்ப்பீங்கன்னு உடனே குழந்தை பாக்கியத்தை பற்றி பேசுவார். அப்படி கேட்டுட்டு தோத்திரம் போட்டு போகலாம்னு பார்த்தா இந்த ஆள் வேற எங்கேயோ கூட்டு போகிறானே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். இல்லை, நானும் அப்படித்தான் பேசிட்டு கர்த்தர் உங்களை தொடுகிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், வல்லமை இறங்குகிறது அப்படி சொல்லிட்டு போகலாம்னு தான் எங்களுக்கும் ஆசை. ஏன்னா அப்படி பேசினா தான் பிரசங்கர்களை பிடிக்கும். வேற அப்படி பேசிட்டு போகணும் தான் ஆசை. என்ன பண்ணுறது? நம்ம ஆசைப்படுற மாதிரி ஊழியம் செய்ய விடுறாரு தாடிக்காரரு. அல்லே சொல்லுங்க. அவர் ஆசைப்படுற மாதிரி ஊழியம் செய்யத்தானே ஆள் இல்லைன்றாரு. அப்ப அவர் ஆசைப்படி ஊழியம் செஞ்சாதான் நான் உசுரோட இருப்பேங்கிறத கண்டுபிடிச்சிட்டதுனால நான் அவர் ஆசைப்படுற மாதிரி ஊழியம் செஞ்சுட்டு போகத்தான் விரும்புகிறேன் சார். அல்லேலூயாவா. இன்னும் சில நாளில் ஒரு சாமுவேல், நீங்கள் காத்திருந்த சாமுவேல், நீங்கள் கழிகூறுதலை காணப்போகிற ஒரு சாமுவேல் வரப்போறான். ஆமெனா? ஏன் தேசத்துல தோத்திரம் 3 காரியம் சொன்னாரு. ஆத்தும பாரம் இல்லாதவர்கள், ஆண்டவருடைய சத்தம் கேளாதவர்கள் போட்டாங்களா, அருவருப்பை நடப்பிக்கிறவர்கள் பெருகிட்டதுனால இந்த 3க்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சு ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தான் முதல் பெயர் சபை. இப்ப இந்தியாவா இருந்தா சொல்லிடுவேன், இமய முதல் குமரி வரை. இங்க என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்னு தெரியல. அல்ல சொல்லுங்க அப்பா. நீங்க தான் பெத்தேல் தான், பெத்தேல் தான் தேவனுக்கான சாமுவேல் என்று தேசமே அறியத்தக்கதாக கர்த்தர் உங்களை வெளிப்பட பண்ண போறார். உங்க குடும்பத்தை பயன்படுத்த போறார், உங்களை பயன்படுத்த போறார், உங்க பிள்ளைகளை பயன்படுத்த போறார். உங்க மூலம் அவர் வார்த்தை தேசத்துக்கு வரப்போது. உங்க மூலம் அருவருப்புகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட போது. உங்க மூலம் தோத்திரம் ஆத்துமாக்களுக்கான பாரம் எழும்ப போது, ஜெபம் மன்றாட்டு எழும்ப போது. ஒரு பெரிய அறுவடைக்கு காரணமான நபரா. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. தேவ சத்தத்தை கேட்க பண்ணும் சாமுவேல். நான் இதை பத்திலாம் பேச மாட்டேன், பாயிண்ட மட்டும் சொல்ல போறேன். சொல்லுங்க, தேவ சத்தத்தை கேட்க பண்ணும் சாமுவேல். பெத்தேல இருந்து எழும்ப போறான். பெத்தேலுக்குள்ள இருந்து அந்த சாமுவேலின் ஆவி எழும்ப போது. எழும்ப போது. என்ன சாமுவேலின் ஆவி? தேவ சத்தத்தை கேட்க பண்ணும். யாரு? தேசம் கேட்க, தேசத்தை கேட்க பண்ணும். நீங்க தேவ சத்தத்தை தேசம் கேட்க பண்ண போறீங்க.
அந்த சாமுவேல் உங்களுக்குள்ளிருந்து எழும்ப போறா. அல்லேலூயா. இரண்டாவது, தேவ ஜனத்தை எழும்ப பண்ணும் சாமுவேல். சொல்லுங்க. நீங்க 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் தோத்திரம் முதல் வசனத்திலிருந்தே குறிச்சு வச்சுக்கோங்க. 7ஆம் அதிகாரம். சாமுவேல் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுவான், இந்த மாதிரியே நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க, இந்த பெலிஸ்தியர்கள் இந்த எதிரிகள் உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். நீங்கள் ஒன்று செய்யுங்க, உங்கள் நடுவில் இருக்கிற பாகால்களையும் அஸ்தரோத்துகளையும் என்ன செய்யுங்கள், அகற்றிவிட்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே தோத்திரம் அதே 7ஆம் அதிகாரத்தில், ஆமாம் 4ஆம் வசனம், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கு. அப்போ இவ்வளவு காலம் கர்த்தரை தேடாம இருந்த இஸ்ரவேலரை கர்த்தருக்காக எழும்ப பண்ணினவன் யாரு? எழும்ப பண்ணினவன் யாரு? அப்போ நான் இப்படி விசுவாசிக்கிறேங்க. எசரத்தஞ்சையும் என்னை கொண்டு இந்த வார்த்தையை உங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்றதுனால, இந்த பிரான்ஸையே கர்த்தரை தேடுகிற ஜனமா, கர்த்தருக்காக எழும்புகிற தேசமா மாற்ற போகிற அந்த சாமுவேல் இங்கிருந்து தான் பெத்தேலுக்குள்ள இருந்துதான். அல்லேலூயாவா. கர்த்தருக்கு சித்தமானால் நான் அடுத்த முறை வரும்போது இதை விட, நீங்கள் ஏற்கனவே ஆண்டவர் உங்களை வளர்த்து வச்சிருக்கிறாரு, நீங்கள் ஆசீர்வாதமான பிள்ளைங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆண்டவர் நம்ம திருப்தி பண்ணலாம், ஆண்டவரில் திருப்தி படுறதே இல்லை. நீங்கள் பல மடங்கு பெருகி இருக்க போறீங்க, நீங்கள் பல மடங்கு ஆசீர்வாதமாக இருக்க போறீங்க. ஆமேன் சொல்லுங்க. இந்த தேசத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போறீங்க. ஜனங்கள் எழும்ப போறாங்க. தேவ ஜனம் கர்த்தருக்காக எழும்ப போகுது. இந்த தேசம் தேவனுக்காக எழும்ப போகுது. அல்லேலூயா. அப்ப என்ன சாமுவேல்? தேவ சத்தத்தை கேட்க பண்ணும் சாம், தேவ ஜனத்தை எழும்ப பண்ணும் சாம். இன்னும் ஒன்ன சொல்லிடுறேன், தோத்திரம். தேவ மகிமைய திரும்ப பண்ணும் சாமுவேல். சொல்லுங்க அந்த வார்த்தை. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, 4ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தில், 1 சாமுவேல் 4 கடைசியில், ஏலி இருந்த நாட்களில் உடன்படிக்கை பெட்டிய பெலிஸ்தியர்கள் பிடிச்சிருவாங்க. அப்போ தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவருடைய மாமனும் அவருடைய புருஷனும் இறந்து போனபடினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொன்னாளாம். அப்ப ஏலி நாட்கள்ல மகிமையே இஸ்ரவேலை விட்டு சொல்லுங்க போயிடுச்சு. இப்ப சாமுவேல் எழும்புறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல்ல நீங்க தோத்திரம் 6ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்துக்கு வந்தீங்கன்னா, கிரியாத் யாரீமின் குடிகளுக்கு ஆட்களை அனுப்பி பெலிஸ்தியர் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள். நீங்கள் வந்து தோத்திரம் உங்களிடத்திற்கு எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்ல சொன்னார்கள். அப்படியே 7:1, கிரியாத் யாரீமின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலெயாசாரை பரிசுத்தப்படுத்தினார். ஏலி நாட்கள்ல கர்த்தருடைய மகிமை போயிட்டு, சாமுவேல் நாட்கள்ல கர்த்தருடைய மகிமை திரும்பிட்டு. பெத்தேல கர்த்தர் இந்த பிரான்ஸ்ல எதுக்காக வச்சிருக்கிறாரு? தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமைய இந்த தேசத்துல திரும்ப பண்ணணும். தேசம் இழந்து போன மகிமையை, ஜனங்கள் இழந்து போன மகிமையை திரும்பவும் தேசத்தில் திருப்பி கொண்டு வருகிற ஒரு சாமுவேல்களாய் கர்த்தர் உங்களை தேசத்துல பயன்படுத்த போறார். இல்லைங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி ஸ்டோரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சவுலு, தாவீது, ஓபேத்ஏதோம். இது என்னுடைய பிரசங்கம் இல்லை, ஒரு டிப்ஸுக்காக சொல்றேன். இந்த உடன்படிக்கை பெட்டி 40 வருஷமா சவுல் ராஜ்யபாரம் பண்ற காலத்துல கண்டுக்கிறவே இல்லையா? சவுலத கண்டுக்கிறவே இல்லை. ஆனா தாவீது ராஜ்யபாரத்துக்கு வந்த உடனே
அந்த உடன்படிக்கை பெட்டி எப்படியாவது எருசலேமுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவன் மைண்டெல்லாம் உடன்படிக்கை பெட்டி மேல மட்டும்தான் இருந்துச்சான். அதை தூக்கிட்டு வர்றான். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் அது எழுதியிருக்கு. தூக்கிட்டு வருவான். என்ன ஒன்று ஆர்வக்கோளாறுல ஆசாரியன் தோள் மேலே வைக்க வேண்டிய பெட்டியை ரதத்தில் வச்சு தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஒரு இடத்துல மாடு மிரண்டுரும், பொட்டி அசைஞ்சிரும், ஊசா தொட்டான், கத்தர் போட்டார், தோத்தர், அவன் செத்தான் இருக்கும். இருக்கீங்களா? அந்த சம்பவத்தில் தாவீது என்ன பண்ணுவார்? ஆத்தாடி, கண்ணுக்கு முன்னாடி ஒரு டெட் பாடி ஆகி போச்சு, இனி இந்த பெட்டியை நம்ம தூக்கி போக முடியாது, வேணான்னு முடிவு பண்ணி நடு ரோட்ல பெட்டியை போட்டு போயிடுவான். அப்ப வசனம் சொல்லும், இதெல்லாம் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் அதெல்லாம் இருக்கு. ஓபேத்ஏதோம்னு ஒரு மனுஷன், அவன் என்ன பண்ணுவான்? பெட்டியை ரோட்ல போட்டு போறானடா தாவீது, என் வீட்டுக்குள்ள வரட்டும், என் வீட்டுக்குள்ள வரட்டும். ஒரு டெட் பாடிரா, அதுக்கு பயந்துட்டு தாண்டா தாவீதே போட்டு போயிட்டாரு. தாவீது போலாம், என் வீட்டுக்குள்ள பெட்டி வந்தே ஆகணும். ஒருவேளை அந்த பெட்டி வர்றதுனால என் பொண்டாட்டி செத்து போயிடுவாளா? போட்டும். என் பிள்ளைங்க ஏதாவது செத்து போயிருமா? போட்டும். நானே ஒருவேளை செத்து போயிருவேனா? போட்டும். எனக்கு என் ஜீவன் பெருசு இல்ல, பெட்டி மகிமை என் வீட்டுக்குள்ள வந்தே ஆகணும். இப்ப இப்படி சொல்லட்டுமா? கண்டுகொள்ளாத சவுல் கலற்றி விட்ட தாவீது, கதவை திறந்த ஓபேத்ஏதோம். கண்டுகொள்ளாத சவுல். சில ஆளு பெட்டியை கண்டுக்கிறதே இல்லை. பிரசன்னம் பெட்டினா மகிமை, அல்லேலூயாவா, அதை கண்டுக்கிறதே இல்லை. சில ஆளு கண்டுக்கிறோம், கழட்டிரும், தோத்துறோம். கொஞ்ச நாள் தூக்கும், கொஞ்ச நேரம் தூக்கும். சர்ச்சுக்கு வந்தா சில ஆளு சிக்கு புக்கு சக்கு புக்கு, ஓ ஆவியானவர், ஓ பவர், ஓ வல்லமை, ஓ அந்நியவாசை, அவ்வளவுதான். படியை விட்டு இறங்கும் போது அந்நியவாசை அங்கே விட்டுரு, செபத்தை அங்கே விட்டுரு, தேவ பிரசன்னத்தை அங்கே விட்டுரு, பெட்டி அங்கே விட்டுரு. இனி மண்டே டு சாட்டர்டே என்ஜாய். திரும்ப பெட்டிக்கு எப்போ வரலாம்? சண்டே வந்து பார்த்துக்கலாம். கழட்டி விட்டுறது, தூக்குறது, தூக்கி போட்டுறது. இருக்கிறீங்களா? ஆனா தான் வீட்டுக்குள்ள, தான் வாழ்க்கைக்குள்ள, தன் இதயத்துக்குள்ள தேவ மகிமைக்கு தேவ பெட்டிக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு கதவை திறந்த அந்த ஓபேத்ஏதோம்களை இன்றைக்கும் சர்வ வல்லவர் தேடுகிறார். ஆமெனா? அதனால என்ன நடந்துச்சான்? அந்த பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத்ஏதோமையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். இப்படி ஆசீர்வதித்தார் என்கிற செய்தி பிரான்ஸ் அதிபருக்கு தெரிவிக்கப்பட்டது. அல்லே சொல்லுங்க. அதாவது தாவீது ராஜாவுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் தான் கிங்கு, அவருக்கு தகவல் போச்சான். அதனால தாவீது ராஜா பொறாமை கொண்டு தோத்துறான். ஏன் அப்படி சொல்றேன்? பெட்டி அவன் வீட்டில் 4 நாள் இருந்துட்டு போட்டுமே, தோத்துறான். இல்லடா, அவனை கத்தர ஆசீர்வதிச்சிட்டாடா, விடக்கூடாதரான்னு சொல்லி கவர்மெண்ட் லீவே விட்டு தோத்துறான். ஆமே, கூட எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு, டோட்டல் இஸ்ரவேலரையும் அழைச்சிக்கிட்டு நேரா அல்லேலூயா சொல்லுங்க. இது என்ன கூசன் வில்லாவா? கூசன் வில்லாவுக்கு வந்தான். நல்லே சொல்லுங்க. ஓபேத்ஏதோம் வீட்டுக்கு என்ன செய்யறான்? நான் சொல்றது பைபிள் படிச்சவங்களுக்கெல்லாம் ஈஸியா புரியும். தாவீது ராஜா டோட்டல் இஸ்ரவேலையும் கூப்பிட்டுக்கிட்டு நேராக ஓபேத்ஏதோம் ஊருக்கு வந்துட்டான். நான் நினச்சிக்க நான் அதை இமேஜின் பண்ணி பார்க்குறேன். தாவீது டோட்டல் இஸ்ரவேலரும் இவன் வீட்டுக்கு வந்திருந்தான்னா, ஆமாம், அவன் அந்த அந்த கிராமமே அசைஞ்சிருக்கும். அல்லே சொல்லுங்க. கரூர் அல்லே சொல்லுங்க. நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்பேன் நினைக்கிறேன். ஆமேனா? ஒரு சினிமா நடிகர் நிமித்தம் அம்பிட்டு கூட்டம் கூட முடியும்னா அல்லேலூயா சொல்லுங்க. உடன்படிக்கை பெட்டியை செமக்கிற உங்க நிமித்தம் தோத்திரம். இந்த கூசன் வில்லாவுக்கு ஜனங்கள் வர போறாங்க, அதிபர்கள் வர போறாங்க, அரசியல்வாதிகள் வர போறாங்க, ராஜாக்கள் வர போறாங்க. உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து. ஏன்னா உன்கிட்ட தான் உடன்படிக்கை, உன்கிட்ட தான் உடன்படிக்கை பெட்டி, உன்கிட்ட தான் தேவ மகிமை, உன்கிட்ட தான் சாமுவேல்.
ஷாக்காரா காத்தா லாகாரா, இன்னும் சில நாளில், இன்னும் சீக்கிரத்தில் அந்த சாமுவே. ஆமெனா? சாமுவேலை பார்க்க எத்தனை பேருக்கு ஆசை? அந்த அறுவடைய மாற்றத்தை பார்க்க எத்தனை பேருக்கு ஆசை? அல்லேலூயா. ஆமா, மனுஷனை பார்க்காதீங்க. பக்கத்துக்கால பார்த்து சொல்லுங்க, மனுஷனை பார்க்காதீங்க. அதனால அம்மா மனுஷனை பார்த்துக்கிட்டே இருந்த வரைக்கும் மலடியாவே இருந்தா. எப்போ மனுஷனை பார்க்கறத நிறுத்திட்டு அப்பாவை பார்த்தாலோ டெலிவரி. இல்லையா சொல்லுங்க, டெலிவரி. எனக்கு அந்த சம்பவம் ரொம்ப பிடிக்கும். சர்ச்சுக்கு போவா வருவா யாரு? அண்ணாளம்மா. ஆனால் அழுதுகிட்டே இருப்பா. மோசன்னு ஊழமுக்கா வடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருப்பா. சர்ச்சுக்கு போயிட்டு யாரு? அண்ணாளம். ஏன் தெரியுமா? பாதி நேரம் பெண்ணினால பாப்பா, மீதி நேரம் புருஷனை பாப்பா. ஏன்னா பெண்ணினா இவ்வளவு மலடி மலடி மலடின்னு குத்துறாளா, அதை நினைச்சுக்கிட்டே அழுதுகிட்டு இருப்பா. அப்புறம் புருஷன்ட்ட போய் அவதான் உடனே அப்படியே பாலிஷ் பண்ணுவான்ல, ஏன் அழுகிறா, ஏன் சாப்பிடாதிருக்கா, ஐ லவ் யூ டார்லிங். ஓ, உடனே அவன் தோள் மேல சாஞ்சிட்டு போகும்போது பெண்ணினான்ட்டே போவா, வரும்போது புருஷன்ட்டே வந்துருவா. நான் இதை இப்படி சொல்லுவேன், ஐயோ ராஜா, பலவீனப்படுத்தும் பெண்ணினாள், ஏமாற்றும் எல்கானா. பலவீனப்படுத்தும் பெண்ணினாள், ஏமாற்றும். இவர்கள் இருவரும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு அருகிலே தான் இருப்பார்கள். ஒருவேளை இப்பொழுது கூட நம்மளது வலதுபுறத்திலோ இடதுபுறத்திலோ அவர்கள் அமர்ந்திருக்கலாம். ஒன்று நம்மளை பலவீனப்படுத்துற, நம்மளை சோர பண்ற, நம்மளை காயப்படுத்துற, நம்மளை குத்துற, நம்மளை அள வைக்கிற, நம்மளை குற்றம் சாட்டுகிற, நம்மளை அவமானப்படுத்துகிற கோணத்தில் அவங்க இருக்கலாம். இல்லைண்ணா நான் இருக்கிறேன் கவலைப்படாத, அப்படியா இப்படியா அப்படியா அப்படியான்னு பேசி 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 கூல் பண்ணி போக வேண்டியவற்றை போக விடாம, கத்தர்கிட்ட போக விடாம சோத்திரம். நான் சொல்கிறேன், பாசிட்டிவான விஷயத்தையும் சொல்கிறேன், நெகட்டிவான விஷயத்தையும் சொல்கிறேன். இந்த ரெண்டுமே ஆபத்து. எல்கானாவும் ஆபத்து, பெண்ணினாலும் ஆபத்து. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் மலடியாக தான் இருக்கணும். ஒரு வருஷம் அன்னாளுக்கு புத்தி வந்தது. அங்கே ஒன்றும் சோத்திரம் ஆண்டு விழா கூட்டங்கள் எல்லாம் நடக்கவில்லை. அங்கே யாரும் பிரசங்கம் பண்ணுவதற்கு இந்தியாவிலிருந்தும் வரவில்லை. எந்த பிரசங்கமும் அன்னாளுக்கு செய்யப்படவும் ஆனால் வரவேண்டிய அது அவளுக்கு வந்தது. 10ஆம் வசனம் சொல்லவர் எழுந்திருந்து, நான் வேணா சொல்லுவேன் எக்ஸ்ட்ரா 2 வேர்டு. அவள் 1 சாமுவேல் 1 சாமுவேல் 1 நீங்கள் எங்கேயும் விட்டீங்க. எழுந்திருந்து தோத்திரம். ஆமாம், இவர்கள் இருவரையும் எட்டி உதைத்து, அல்லே சொல்லுங்க, 9ஆம் வசனம் நினைக்கிறேன். சீலோவில் அவர்கள் புசித்து கொடுத்தவனும் அன்றாடு என்ன செய்தாலாம்? எழுந்திருந்தாள். சோத்திரம். வேணா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பெண்ணினாலையும் எல்கானாவையும் எட்டி உதைத்து, உங்கள் 2 பேர் மூஞ்சியை பார்த்துக்கிட்டே இருந்தனால நான் மலடியாகவே இருந்தேன், இனி உங்கள் மூஞ்சி என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன் அப்படின்னு எட்டி உதைத்து, யெகோவாவை பார்க்க, சர்வ வல்லவரை பார்க்க, அவர் சமூகத்து. அப்போ இத்தனை வருஷம் ஆலயத்துக்கு வந்தாலே ஒழிய ஆண்டவரை பார்க்கலங்க. ஆத்தாடி, அப்போ இதில் ஒரு பெரிய ஆபத்து இருக்குதுங்க. சர்ச்சுக்கெல்லாம் வந்துடுறாங்க நிறைய பேர், ஆனால் பார்க்க வேண்டியவரை பார்க்கறது இல்லை. ஏதாவது ஒரு அக்காவை பார்க்கறது, ஏதாவது ஒரு அண்ணனை பார்க்கறது, முடிஞ்ச பாஸ்டர் கொஞ்சம் அழகாக இருந்தால் அவரை பார்க்கறது, அல்லையே சொல்லுங்க, இப்படி யாரையாவது ஒருத்தரை பார்க்கறது, ஏதாவது கோத்து விடுவோம், அல்லையே சொல்லுங்க. அப்போ சில ஆளுங்க வார இதுக்குன்னே தான் வர்றாங்க வேற. ஆமேனா? என்ன பேச்சக்கான தோத்துறேன். அங்கே வாக்க இல்லைன்னா ஒன்றும் இல்லை, குயின்டஸ் பாஸ்டரையாவது பார்க்கலாம். தோத்துறேன். அவரும் கொஞ்சம் ஆள் சூப்பராக தான் இருக்காரு. இன்னைக்கு நம்மாள் மியூசிக் போடுதா? தோத்துறோம். நம்மாள் நடத்துதா? நம்மாள் வந்திருக்குதா? பாட்டு அவங்க பாடுறாங்களா, இவங்க பாடுறாங்களா? போட்டு தள்ளிடுவார் இயேசுரத்தஞ்சு. இங்கே நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, தப்பாக நினச்சிக்கிறதீங்க.
நம்ம இன்னொரு ஆளை ஆணு பார்க்குறதும் தப்பு, இன்னொரு ஆள் நம்மளை ஆணு பார்க்குற மாதிரி வர்றதும் தப்பு. ஏற்கனவே நம்ம அழகுங்க, இதில் என்ன ஓவர் டெக்கரேஷன், தோத்துறோம் இப்படி அட்ராக்ஷன் பண்ணி, அப்போ அதுவும் தப்பு இல்லையா சொல்லுங்க. நம்ம ஒட்டுமொத்த சபையுமே அப்பா நம்பி இருக்காரு. இது இயேசுவை காட்டுற சபை, இது கிறிஸ்துவ மட்டும் காட்டுற சபை. அந்நாள் பாருங்க, மனுஷனை பார்க்கறத நிப்பாட்டிட்டு அன்னைக்கு போய் ஆண்டவரை பார்த்து தான் இருதயத்தில் இருக்கிற ஊத்துனா பாருங்க. அற்புதம் தொடங்கிட்டு சாமுவேலை உள்ள வச்சுட்டாரு. எண்ணி 10 மாசம் அல்லே சொல்லுங்க வந்துட்டான் வெளியில. ஏசரத்தஞ்ச பல நாள் யோசித்திருப்பா. இந்த 2 லூசுகளையும் பார்த்து நான் மலடியாவே கடந்திருக்கேன். என் பாஸை பார்த்ததுக்கு பிறகுதான் எனக்கு டெலிவரி. லூஸை பார்த்தப்போ மனுஷனை பார்க்காதீங்க, சர்வ வல்லவரை மட்டும் பாருங்க. எழும்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். இன்னும் சில நாளில் ஒரு அற்புத சாமுவேலை உங்க கண்ணு பார்க்க போது. ஒரு ஆசீர்வாதத்தின் சாமுவேலை, ஒரு எழுப்புதலின் சாமுவேலை. ஷாக்கரா தாராமானா. ஏன் தேசத்தில் ஆத்தும பாரம் இல்லாதவங்க பெருகிட்டாங்க, தேசத்தில் ஆண்டவர் சத்தம் கேளாதவர்கள் பெருகிட்டாங்க, தேசத்தில் அருவருப்பை நடப்பிக்கிறவங்க பெருகிட்டாங்க. இவங்களுக்கு நடுவில் உங்களை அடையாளப்படுத்தி காட்ட விரும்புகிறாரு, உங்களை எழுப்ப விரும்புகிறாரு. தேசத்தில் எனக்குன்னு ஒரு சாமுவேல் இருக்கிறான், அவனை காட்டுறேன் பாரு. என் சத்தம் கேட்கிற ஒரு சாமுவேல் இருக்கிறான், காட்டுறேன் பாரு. அருவருப்ப விரும்பாத ஒரு சாமுவேல் இருக்கிறான், காட்டுறேன் பாரு. நீங்க யோசித்து பாருங்க. அதே ஆலயத்தில் தானே சாமுவேலும் வளர்றான், அதே ஒப்புனி பினகாசுகளோட சேர்ந்து தானே சாமுவேலும் வளர்றான். இன்னும் சொல்ல போனா இவன் ஒரு பணிவிட செய்யற சின்ன பிள்ளை. ஒரு நாள் கூட அந்த ஒப்புனி பினகாசுடைய பாவம் சாமுவேலை டச் பண்ணல பாருங்க. அவங்களோட இணைஞ்சு போனுங்கிற எண்ணம் சாமுவேலுக்கு வரல பாருங்க. தானும் அந்த பாவத்தை செய்யணுங்கிற எண்ணம் வரல பாருங்க. உங்களை இந்த பிரான்ஸ்ல வேறு பிரித்து காட்ட வச்சிருக்கிறாரு, அவருக்குன்னு வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு ஒப்புனி பினகாசோட தொடர்பு இல்ல. நீங்க பாவத்தின் மக்கள் அல்ல, நீங்கள் பரிசுத்தத்தை பிரதிபலிக்கிற சாமுவேல்கள், நீங்கள் பரிசுத்தருக்காக வாழ்கிற சாமுவேல்கள், நீங்கள் பிரதிஷ்டையின் சாமுவேல்கள். என்ன ஒரு பிரதிஷ்டை சாமுவேலுக்கு, என்ன ஒரு பிரதிஷ்டை. பால் மறந்த உடனே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டா. ஒரு நாளும் அவன் ஃபீல் பண்ணதா பைபிள் சொல்லல. எங்க அம்மா அப்பா என்ன எப்படி சர்ச்சில் விட்டு போயிட்டாங்களே நான் அழல. வருஷந்தோறும் வருஷத்துக்கு ஒரு முறை அண்ணாள் அம்மா வருவாளாம் சாமுவேலை பார்க்கறதுக்கு. ஒரு சின்ன சட்டை தைச்சிட்டு வருவாளாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ ஒரு கணக்கு பண்ணி சட்டை தைச்சிட்டு வருவா. அந்த சட்டை அளவை விட சாமுவேல் வளர்ந்திருப்பான். தாயினுடைய கற்பனையை தாண்டி ஒவ்வொரு வருஷமும் சாமுவேல் வளருவான், சாமுவேல் வளருவான். அப்படி வர்றப்ப கூட ஒரு நாள் கூட அப்பாவை பார்த்தோ அம்மாவை பார்த்தோ, டாடி மம்மி என்ன அழைச்சிட்டு போயிருங்க, நான் இங்க இருக்க மாட்டேன், உங்க கூட வர்றேன் அப்படின்னு சொல்லவே இல்லை பாருங்க. ஆலயத்தை விரும்பினவன், பணிவிடைய விரும்பினவன், பிரசன்னத்தை விரும்பினவன், பிரதிஷ்டையின் பாத்திரம் சாமுவேல். என்ன கவர்ந்த ஒரு விஷயம், அவன் வாழ்க்கைய அவனா பிரதிஷ்டை பண்ணா அப்படிங்கிறது இல்லைங்க. அவங்க அம்மா பொருத்தனை பண்ணாங்க, ஜெபம் பண்ணா. பிள்ளை இல்லாதப்போ அவன் நசரேயன், அவன் தலையில கத்தி படாது, அவனை நான் உமக்குன்னு ஒப்பு கொடுக்கிறேன். அம்மா பிரதிஷ்டைக்கு தன்னை விட்டு கொடுத்தான் பாருங்க. வாட் a man of God. அவன் பிரதிஷ்டை வேறங்க, அவனுக்குள்ளேயும் பிரதிஷ்டை இருந்துச்சு.
ஆனா தன் தாயினுடைய பிரதிஷ்டையை கூட, யாரை கேட்டுமா நீ பிரதிஷ்டை பண்ண, யாரை கேட்டுமா நீ ஒப்பு கொடுத்த, நீ வாட்டுக்க ஜெபம் பண்ணும்போது என்னை பத்தி அதை இதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணி என்ன கொண்டு வந்து இங்க மாட்டி விட்ட அப்படின்னு என்னைக்காவது சொன்னானா? நோ. ராஜாவுக்காகத்தானே என்ன அர்ப்பணிச்சிங்க, ஆண்டவருக்காகத்தானே என்ன அர்ப்பணிச்சிங்க, ஆலயத்துக்கு தானே என்ன அர்ப்பணிச்சிங்க. அது என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச பாக்கியம். இது ஒரு பிரதிஷ்டையின் பெத்தே, இது ஒரு பிரதிஷ்டையின் பெத்தே, இது பிரசன்னத்தின் பெத்தே, இது பிரதிஷ்டையின் பெத்தே, இது பிதாவின் சித்தத்தை செய்ய போகிற பெத்தே, இது தேசத்தை தேவ சத்தம் கேட்க பண்ண போகிற பெத்தே, இது தேவ மகிமையை திரும்ப பண்ண போகிற பெத்தே, இது தேசத்தை தேவனுக்காக எழுப்ப போகிற பெத்தே. எஸ் மை லார்ட், எஸ் மை லார்ட், எஸ் மை லார்ட். என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைய ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நாங்க தான் நீர் தேடுகிற சாமுவேல், இந்த சபை தான் சாமுவேல், நான் தான் சாமுவேல், நான் தான் சாமுவேல். ஆமென், 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 ஆமென். என்ன இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறீங்க. இன்னும் சில நாள்ல எனக்குள்ள இருந்த அந்த ஆவி தேசம் பார்க்க போது, எங்களை தேசம் வியப்பா பார்க்க போது, இந்த ஊழியத்தை தேசம் வியப்பா பார்க்க போது. ரேகா பரகத ரகத ரகத ரலரலனா.